கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த இரண்டாம் நாள் சுத்திகரிப்பிலும் இந்த முதல் கூட்டத்திலே கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். என்னுடைய ஆவியானவர் நம்மதில் அசைவாடி நம்மை பரிசுத்தமாக்கிறபடியால் கர்த்தரை நான் ஒரு இசை கூட நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். நம்முடைய தியானத்திற்காக வெளிப்படுத்தல் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆகும். இந்த சுத்திகரிப்பு நாட்கள் மிக அவசியமானது. இந்த 2ஆம் மாதத்தில் தேவனுடைய பஸ்காவை திருவந்தை ஆசரிக்கிற நாம் அஜாக்கிரதையாய் அபாத்திரமாய் போஜனம் பண்ணக்கூடாதபடிக்கு இப்படிப்பட்ட சுத்திகரிப்பு நாட்களை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். நேற்று தினம் 1ஆம் நாள் சுத்திகரிப்பின் வேலையில் ஏன் சுத்திகரிக்க வேண்டும், எப்படி அறிக்கை செய்ய வேண்டும், எந்த விதத்திலே தேவனை நோக்கி நாம் அறிக்கை பண்ண வேண்டும் என்ற விதங்களையும், பரியாசம் செய்யக்கூடாது, பரியாசத்தின் ஆவி அநேக பாவங்களுக்கு நம்மை தள்ளிவிடும் என்பதையும், நாம் அநேகரை மன்னித்தால் கர்த்தரும் நம்மை மன்னிக்கிறார் என்ற சத்தியத்தையும் நேற்று கேட்டோம். இந்த நாட்களிலும் இந்த காலை வேளை கர்த்தர் நம்மை உணர்த்திட்டும், அவருடைய வார்த்தை நம்மோடு பேசட்டும். இந்த வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்தின் வசனத்தில் படிக்கும்போது அங்கே வசனத்தில் வாசிக்கிறோம், தம்மிடத்தில் அன்பு கூர்ந்து இரத்தத்தினாலே நம்மை பாவங்களற நம்மை கழுவி பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியரும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. இந்த உலகத்தின் மேல் பிதாவானவர் அன்பு கூர்ந்து தம்முடைய ஒரே பேரான குமாரன் என்று பாராமல் அவரை பூமிக்கு தந்தருளி அன்பு கூர்ந்தார் என்று யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். உலகம் பாவத்தில் இருந்திருக்கிறது. பாவமான ஜனங்கள் மத்தியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த பாவகரமான ஜனங்களை பரிசுத்தர்களாக பிழையற்றவர்களாக பரலோகம் கொண்டு போவதற்கு ஒரு வல்லமையான ரத்தம் தேவைப்பட்டது. அது ஆட்டினுடைய ரத்தம் அல்ல, மாட்டினுடைய ரத்தம் அல்ல, எந்த மனுஷனுடைய ரத்தமும் அல்ல, ஒரே பேரான தேவன் குமாரனுடைய விலையேறப்பட்ட ரத்தம். அந்த ரத்தம் எல்லா ஜனங்களுடைய பாவங்களை சுத்திகரிக்க கழுவ வல்லமை உள்ளதாக இருக்கிறது. இங்கே வாசிக்கிற வசனத்தில் படிக்கிறோம், கிறிஸ்து இயேசுவின் ரத்தத்தினாலே, தமது ரத்தத்தினாலே நம்மை பாவங்களற நம்மை கழுவுகிறார். இந்த சுத்திகரிப்பின் நாட்களிலே இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை கொண்டு நாம் நம்முடைய பாவங்களை கழுவ வேண்டும். இன்னைக்கு நமக்குள்ள கழுவப்படாத பாவங்கள் எத்தனை இருக்கிறது, விட முடியாத பாவங்கள் எத்தனை ஒட்டி கொண்டிருக்கிறது. கர்த்தர் அதை நினைவில் கொண்டு வருகிறார். இந்த 2ஆம் நாள் சுத்திகரிப்பில் நாம் கழுவ வேண்டும், நம்மை சுத்திகரிக்க வேண்டும். பாருங்க, நம்முடைய சரீர பிரகாரமான வாழ்க்கையில் இன்னைக்கு முழுவதும் நம்ம எங்கெங்கேயோ போகிறோம் வரோம். அதனால என்ன செய்கிறோம், இந்த சரீரத்தை கழுவுறோம். இதுக்கு நல்ல சோப்பை போட்டு கழுவி சுத்திகரித்து இதை பரிசுத்தப்படுத்துகிறோம். வெளிப்பிரகாரமான சரீரத்தை கழுவுவதற்கு இந்த உலக பிரகாரமான காரியங்கள் தேவைப்படுகிறது. உள்ளான மனுஷனையும் நாம் அப்படியே கழுவ வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. அதை கழுவது எப்படி கழுவ வேண்டும், அதை நாம் சிந்திக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த சுத்திகரிப்பு 2ஆம் நாளிலே நம்மை தேவன் கழுவ விரும்புகிறார். அவருடைய ரத்தத்தினாலே நாம் கழுவப்பட வேண்டும். நீங்கள் நினைக்கலாம், அவர் ரத்தத்தினால கழுவுனதுனால தானே நான் பிள்ளை ஆகியிருக்கிறேன், அவர் ரத்தத்தினால கழுவுனதுனால தானே நான் ஞானஸ்தானம் பெற்று நான் அவருடைய சரீரத்தை ரத்தத்தை, எல்லாம் உண்மைதான். ஆனால் கழுவப்பட்ட அநேகர் மறுபடியும் கழுவப்படாத தன்மைக்கு போய் அதில் விழுந்து விடுகிறதை சத்தியம் நமக்கு உணர்த்துகிறது. அவர் ரத்தத்தினால் நம்ம விலைக்கரிமாய் மீட்டு நம்மை கழுவி நம்ம ஞானஸ்தானம் கொடுத்து அவருடைய சரீரத்தை ரத்தத்தை கொடுத்திருக்கிறார். அப்போ நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். ரத்தத்தினாலே நம்மை கழுவி நீதிமான்களாக்கி பிதாவுக்கு முன்பாக நம்மை ஆசாரியராகவும் ராஜரிக கூட்டமாகவும் பிள்ளைகளாக நம்மை கொடுத்திருக்கிறார். ஆனால் இப்படி கழுவப்பட்ட பிள்ளைகள் அநேகர் பிந்தினோர் ஆயுசுக்கு பாவத்தில் விழுந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்தவங்க, திருவந்து எடுத்தவங்க அநேக பாவத்தில் விழுந்து போகிறாங்க. அவங்க எதிலிருந்து வந்தாங்க, முன்னாட்களில் என்ன பாவங்களை செய்தாங்க, அதை விட்டுட்டுலாம் தான் தேவ சமூகத்துக்கு வந்தாங்க. ஆனால் திரும்ப 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 அதே பாவங்கள் அவர்களை தொடர்கிறது. நீங்கள் சபைக்கு ரட்சிக்கப்பட்டு வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது பாவங்களை செய்திருக்கலாம், அநியாயமான காரியங்களை செய்திருக்கலாம், ஆண்டவருக்கு துரோகமான காரியங்களை செய்திருக்கலாம், இந்த வசனம் தெரியாத காலங்களில் எத்தனையோ காரியங்களை செய்திருக்கலாம். ஆனால் நீங்கள் கழுவப்பட்டு ரத்தத்தினால பிள்ளைகளான பின்பு அதே பாவங்களுக்கு திரும்ப போனால் உங்கள் ரட்சிப்பு விருதாவாக வீணாக இருக்குமே. நீங்கள் அதை சிந்திக்கணும். இந்த 2ஆம் நாள் சுத்திகரிப்பில் கர்த்தர் சொல்றார், நீ உன்னை ரத்தத்தினாலே கழுவு. அவர் ரத்தத்தால் கழுவ வந்திருக்கிறார். நீங்கள் ஒப்புக்கொண்டா அவர் உங்களை கழுவ முடியும். ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் பாவத்துக்கு அனுதினமும் சாகணும். ஏதோ ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், திருவந்து எடுத்துட்டேன், அதோடு பாவம் கழுவப்பட்டது, இனி பாவத்தின் அறிக்கை செய்ய மாட்டேன்னு சொன்னாங்கன்னா அவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல. நாம் அனுதினமும் பாவத்துக்கு மரித்து நாம் நீதிக்கு பிழைக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. ஒவ்வொரு நாளும் பாவத்தை சுத்திகரிக்கணும். ஏன்னா நம்ம இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் இந்த பாவம் அழுக்கினாலே நம்ம மேல அந்த பாவ தூசிகள் விழுது. இப்போ நம்ம வண்டி ஓட்டிட்டு போயிட்டே இருக்கிறோம் ரோட்டில்,
அந்த தூசிகள் என்ன செய்யுதுன்னா வண்டி மேலே நம்ம மேலே படும்போது நல்லா குளிச்சுட்டு தான் போகிறோம், நல்லா அழகாக நீட்டாக கழுவி சுத்திகரிச்சுட்டு தான் போகிறோம். ஆனால் போகும்போது அந்த உலகத்தில் இருக்கிற தூசி, அந்த மண், அந்த ரோட்டில் இருக்கிற காரியங்கள் என்ன செய்யுது, நம்மை அசுத்திப்படுத்தி நம்முடைய கழுவப்பட்ட நம்மை மறுபடியும் தூசிப்படத்தக்கதாக அசுத்தமான காரியங்கள் நம்மை நிரப்புகிறது. இதே போலதான் கழுவப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்த அநேகர் கூட ஞானஸ்தானம் எடுக்கும் போதும் திருவிருந்து எடுக்கும் போதும் ஆதி நாட்களில் இருந்த அந்த வைராக்கியம் வாஞ்சைகள் மாறி சத்துரு அவர்கள் மேல் தன்னுடைய பாவ கரைகளை கொஞ்சமாக கொண்டு வந்துகிட்டே இருக்கிறான். அந்த வைராக்கியங்கள் நீங்கி போயிருக்கிறது. அப்போ ஆண்டவர் நம்மை ரட்சிக்கும் போது நம்ம ரத்தத்தினால கழுவி இருக்கிறார். எதுக்கு? பிதாவாகிய தேவனுடைய பார்வையில நம்முடைய பிள்ளைகளாக மாற்றுவதற்கு நம்மை மாற்றினார். ஆனால் அநேகர் என்ன செய்யறோம், இந்த சுத்திகரிப்பு நாட்கள் யோசிச்சு பாருங்க. நம்ம ஞானஸ்தானம் பெற்ற நாட்கள் இருந்து எத்தனை செய்த பாவங்களை மறுபடி கழுவி கொண்டிருக்கிறோம். யோசிச்சு பாருங்க. நீங்க நம்ம கழுவப்பட்டிருக்கிறோம், ரத்தத்தினால கழுவப்பட்டு சபைக்குள்ள வந்துட்டோம். ஆனா திரும்ப நம்ம பழைய வாழ்க்கையில போயிட்டு இருக்கிறோமே. அப்போ ஆண்டவர் கழுவும் போது பழைய ஏற்பாட்டு நாட்களில் பலி செலுத்துவாங்க, திரும்ப அதே பாவத்தை செய்வான் துணிகரமா. அப்போ அவனுக்கும் உனக்கு என்ன வித்தியாசம்? ரத்தத்தால் கழுவப்பட்ட நீங்களும் நானும் ஒரு ஜீவனை கொடுத்து கர்த்தர் நம்ம வாங்கியிருக்கிறார். இப்போ நம்ம நிதானித்தறிந்து நம்ம கழுவணும். நீங்கள் நம்ம கழுவுறதுக்கு நேரம் கொடுக்குறதே இல்லை. நாம் என்ன நினச்சிக்கிறோம், நம்ம ரொம்ப பரிசுத்தமாக இருக்கிறோம்னு நினச்சிருக்கிறோம். நம்ம கழுவணும். கர்த்தர் அதை எதிர்பார்க்க, ரத்தத்தினாலே கழுவுங்கள். இந்த சுத்திகரிப்பு நாட்களில் அவருடைய ரத்தத்தினால் நாம் கழுவப்பட வேண்டாம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரத்தை படிக்கும் போது கர்த்தருடைய ஜனங்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை நாம் விளங்கி கொண்டால் நம்ம நல்லா சுத்திகரிக்கலாம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது 22ஆம் வசனம், 21, 22. இருபதாம் வசனத்தில் படிக்கும்போது உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக் கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவருடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதாக இருக்கும். ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்ற பின்பு கழுவப்பட்டு சபையில் சேர்க்கப்பட்ட பின்பு பழமொழி சொல்லப்பட்டிருக்கிறதே என்று பவுல் நினைவு கூறுகிறதை, பேதுரு நினைவு கூறுவதை வாசிக்கிறோம். நாய்த்தான் கக்கினதை மறுபடி தின்னும். இது ஒரு பின்மாற்ற ஆவி. நீங்க எத்தனை காரியத்தை நம்ம கழுவப்பட்டு திரும்ப அதே பின்மாற்றத்தை யோசிச்சு பாருங்க. ஆண்டுடைய சமத்தில் நம்ம எத்தனை காரியங்கள் அறிக்கை செய்தோம், ஞானஸ்தானம் எடுக்கும் எத்தனை காரியத்தை சொன்னோம். மனதில் இருக்கிற காரியங்கள், சிந்தையில் இருக்கிற காரியங்கள், நடக்கையில் இருக்கிற காரியங்கள், இவையெல்லாம் ஆண்டவரே நான் கழுவி விடுகிறேன், நீ கழுவும் சொல்லி தான் ஞானஸ்தானம் பெற்றோம். ஆனா மறுபடியும் நீ கேட்ட ரட்சிப்பின் வசனத்தை கேட்டோம், நீ மறுபடியும் அதே செய்யறனா உன் பின்னிலைமை உன் முன்னிலைமை காட்டிலும் அதிக கேடுள்ளதா இருக்கும். நீ எத்தனை காரியம் நம்ம கேடுள்ளதா காரியத்தை செய்யறோம். நாய் தான் கக்கினதை மறுபடியும் தின்னும். பன்றி, அதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, கழுவப்பட்ட பன்றி மறுபடியும் சேட்டில் போகிற உலகத்தில் சொல்கிறாங்களே, நாயை நீங்கள் குளிப்பாட்டி வச்சாலும் அது புத்தி எங்கே போதும் அங்கே தான் போகும். பண்ணியை குளிப்பாட்டி நீங்கள் எங்கே வச்சாலும் அது நாட்டத்துக்கு தான் தேடி ஓடும். நீங்கள் அநேக சபையில் கர்த்தர் கழுவி ஒரு ரத்தத்தினால கொண்டு வந்திருக்கிறார். ஆனால் நாம் அதை மகிமை இழந்து போய் சத்தியத்தை கேட்டிருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் திரும்ப 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 கழுவப்பட்ட அதே பாவத்தில் போய் விழுறோம். அதே பொய், அதே விபசாரம், அதே வேசித்தனம், அதே சுயமான காரியங்கள், அதே வீண் பெருமைகள், அதே தேவனுக்கு விரோதமான அருவருப்புகள், ரட்சிக்கப்படாத நாட்டில் இருந்ததை விட மோசமான காரியங்கள் நாம் செய்கிறோம். அப்போ நீ கழுவப்பட்டதுக்கான பிரயோஜனம் என்ன? சிந்திங்க. ஆண்டவர் ரத்தத்தான் நம்ம கழுவியோட சபை கொண்டு வந்து விட்டாரு. நீங்க கழுவப்பட்ட பிறகு திரும்ப அதே பாவத்துக்கு போகலாமா? அப்புறம் எப்படி கர்த்தர் உங்களுக்குள்ள வாசம் பண்ண முடியும்? நீங்க அநேகர் கழுவப்பட்டிருக்கிறார்கள், ஆனால் மறுபடி அதிலே போய் விழுந்து போறாங்க. வச்சு பாருங்க, உங்க முன்னிலைமையை காட்டிலும் உங்க பின்னிலைமை காட்டிலும் உங்க முன்னிலைமை அதிக முன்னிலைமைக்கு கேடுள்ளதா இருக்கும். முன்னிலைமையில கொஞ்சம் பாவம் செஞ்சிருப்பீங்க, அதை விட கேடு இல்லை. அந்த வசனம் அழகா சொல்லப்பட்டிருக்குது. அவருடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடு உள்ளதா இருக்கும். முன்ன செய்ததை விட மோசமான ஒரு கேடுள்ள வாழ்க்கைக்கு போயிடும். நீங்க எத்தனை காரியத்தை நம்ம அப்படி இருக்கிறோம். ரட்சிக்கப்படாத நாட்களிலே நான் பரவாயில்ல பாஸ்டர், ரட்சிக்கப்பட்ட பிறகு நான் மோசமாக மாறிட்டேன்னு சொல்றவங்க எத்தனை பேர்? எப்படி மாறினா? அந்த ரத்தத்தால் கழுவப்பட்ட பிறகு நீ அந்த பாவம் செய்யலாமா? வசனத்தின்படி வாழத்தானே உன்னை கர்த்தர் கொண்டு வந்தாரு. ரத்தத்தால் உன்னை கழுவிய தம்முடைய வளைய கருமை வாங்கிட்டாரு. யோசிச்சு பாருங்க, எத்தனை காரியத்தை நாம் கழுவப்படாமல் இருக்கிறோம்.
கர்த்தர் கழுவி கொண்டு வந்தார். ரத்தத்தினால் எல்லாவற்றையும் கழுவி தான் அவனை நித்திய ஜீவனுக்குன்னு பிள்ளையா முத்திரிச்சார். ரட்சிக்கப்பட்டவர்களை குறித்து சொல்லப்படுகிறது, இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள். உலகத்தின் எல்லா அசுத்தங்கள்லாம் என்ன, எல்லாமே அதில் வந்துடும். உலகத்தின் அசுத்தம்னா அதில் பாவம், விபச்சாரம், வேசித்தனம், கொலை, திருட்டு, எல்லா அசுத்தங்களும் வந்துடும். எல்லா அசுத்தங்களுக்கும் நாம் தப்பி இருக்கிறோம். ரத்தத்தால் கழுவும் போதே உன்னை தப்பு முடியா கத்த செஞ்சுட்டாரு. மறுபடியும் நீ தப்புன பாவத்துக்கு திரும்ப திரும்ப போய் விழுந்தோம்னா உன்னுடைய பின்னிலைமை, உன்னுடைய முன்னிலைமை பின்னிலைமை வந்து மோசக்கேடாக இருக்கும். முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை அதிக கேடுள்ளதான் இருக்கும். 5 நிமிஷம் நேரம் தரேன், நான் போராடலாமா? இந்த முதல் பாயிண்ட், இதுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, நான் வந்து கழுவப்பட்டிருக்கிறேன் ரத்தத்தினால, ஆனால் மறுபடியும் என்னுடைய முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை கேடுள்ளதான் இருக்குது. எனக்குள்ள வந்து கழுவப்பட்ட தன்மையிலிருந்து பல அசுத்தங்கள் என்னை சூழ்ந்து கொள்வது. இந்த உலகத்தின் தப்பினை நான் ஒரு நாட்களில் தப்பின பாவம் என்னை திரும்ப பிடிக்கிறது. முழங்கால் போடலாமா? கொஞ்சம் அறிக்கை பண்ணுங்க, ஒரு 5 நிமிஷம் சொல்லுங்க, அறிக்கை பண்ணுங்க. இது உங்க நேரம். கழுவுங்க. என்னை கழுவுங்க ஆண்டவரே. உன்னை கழுவி பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் அவர் அழைத்தவர். அதை இழந்து விடக்கூடாது. அதை எந்த காரணத்துக்காக சத்துருக்கிட்ட நம்ம இழந்துடக்கூடாது. ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளே, பிரியமானவர்களே, கர்த்தருடைய வேத வசனம் என்ன சொல்லுகிறது? நீ அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள், நீங்கள் பாவத்துக்கு தப்பினவர்கள். மறுபடியும் கழுவன பன்றி திரும்ப போனா எப்படி இருக்கும்? நாய் தான் கக்கினதை தின்றால் எப்படி இருக்கும்? அப்படி நாம போயிடக்கூடாது. சத்தத்தை உயர்த்துங்க. கழுவுங்க. நான் விழுந்து போன வழிகள் கர்த்தர் அறிந்திருக்கிறார். இந்த கேட்ட வசனத்தின்படியே உன்னை சுத்திகரித்துக் கொள். உன் பின்னிலைமை முன்னிலைமை காட்டிலும் கேடுள்ளதாய் போய்விடக் கூடாது என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். உன்னை ரத்தத்தால் அவர் கழுவும்படி இடம் கொண்ட சகோதரி, கழுவப்பட்ட பன்றி மறுபடியும் போய்விடும். நாய் தான் கக்கினதை திரும்ப தின்னும். பின்மாற்றத்தின் ஆவி. ஏசப்பா, கழுவுங்க ஆண்டவரே. உடைய ஜனங்கள் அறிக்கையை கேட்டு கழுவும் ஐயா. ஏசையா, முற்றிலுமாய் கழுவணுமே. ஆமென். கர்த்தர் நம்முடைய அறிக்கையை கேட்டு நம்மை கழுவினார். அதற்காக நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். உட்கார். அடுத்து ஒவ்வொரு காரியத்தை சொல்லும் போது நீங்கள் அப்படியே மனதில் வைத்து அதை அறிக்கை செய்யணும். சொல்கிற காரியத்துக்கு மட்டும் அறிக்கை செய்தால் போதும். அப்போது நாம் வந்து ரத்தத்தினால கழுவப்பட்டவர்கள். ஆனால் மறுபடியும் நம்ம அதே பின்னிலைமையில் இருக்கிற காரியத்துக்கு பின்மாற்றத்தில் கழுவப்படாத தன்மைக்கு போயிடக்கூடாது. அதனால் நாம் அதை நன்றாக விளங்கி கொண்டு நம்ம சுத்திகரிக்க வேண்டும். சரி, யோவானின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்தை படிக்கும்போது 8ஆம் வசனத்தை வாசி கேட்போம். யோவான் 13:8. நீ ஒரு கால்களை கழுவப்படாது என்றார். இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக,
நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை என்றார். நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கு இல்லை என்று கர்த்தர் சொல்கிறார். ஒரு மனிதன் கழுவப்பட வேண்டும். ஞானஸ்தானத்தில் நம்ம முழுவதுமாக கழுவித்தான் கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். கழுவப்பட்டவன் மறுபடியும் மூழ்கி கழுவப்பட வேண்டியதில்லை. அவன் கால்களை மாத்திரம் கழுவினால் போதும் என்று நீங்கள் அதே அதிகாரத்தில் வாசிக்க முடியும். 10ஆம் வசனத்தில் மூழ்கினவன் தன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதாக இருக்கும், மற்றபடி அவன் முழுவதும் சுத்தமாக இருக்கிறான். ஞானஸ்தானம் எடுக்கும் போது நீங்கள் முழுவதுமாக சுத்திகரிக்கப்பட்டு ஒரு புதிய பிள்ளைகளாக கர்த்தருடைய பிள்ளைகளாக வந்தீங்க, அவர் ரத்தத்தால் கழுவப்பட்ட பின்பு. ஆனாலும் நீங்கள் கழுவப்பட வேண்டிய சில காரியங்கள் இருக்குது. உங்கள் கால்களை நீங்கள் கழுவ வேண்டும். திருவிருந்துக்கு முன்னாடி கர்த்தருடைய பிள்ளைகள் தங்கள் பாதங்களை கழுவணும். இந்த பாதங்கள் பல காரியங்களை வேதத்தில் சொல்லுகிறது. ஒன்று, நம்முடைய நடக்கை நம்முடைய வாழ்க்கைக்கு ஒப்பனையாக எடுத்துக்கொள்ளும். கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை நடக்கை எப்படி இருக்கிறது அதை கவனி. இன்னைக்கு உலகத்தாருடைய நடக்கைக்கோ நம்முடைய நடக்கைக்கோ வித்தியாசம் இருக்கிறதா? சத்தியத்தின்படி நடக்கிறோமா? நமக்கு சொல்லப்படுகிற வார்த்தையில் ஜீவிக்க முடிகிறதா? நமக்கு சொல்லப்படுகிறதான இந்த வசனத்தின்படி நமக்கு செவிசாய்த்து இப்படி ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, இப்படி நாம் ஜீவிக்க வேண்டுமே என்று நம்மால் சொல்ல முடிகிறதா? நாம் அப்படி கழுவணும். கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம பேரை வச்சுக்கிறது பிரச்சனை இல்லை, நம்ம அப்படிப்பட்ட ஒரு ஜீவியம் செய்யணும். இயேசு கிறிஸ்து கடைசி பஸ்காவை புசிக்கும் முன்பாக அவர்களை வரவழைத்து அவர்களுக்கு எடுத்து சொல்றாரு, நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்துல உனக்கு பங்கு இல்லை. பேதுருவின் கால்களை ஆண்டவர் கழுவ போறாரு. பேதுரு சொல்ற, ஆண்டவரே நீர் என் கால்களை தொடலாமா? ஆண்டு சொல்ற, இல்லை, நான் உன் கால்களை கழுவாவிட்டால் என்கிட்ட என்ன இல்லை, உனக்கு பங்கு இல்லை. அப்போ இந்த திருவிருந்தெடுக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் தங்கள் நடக்கையை கவனித்து கழுவ வேண்டும். இல்லாவிட்டால் இந்த திருவிருந்திலும் உங்களுக்கு பங்கு இல்லை, தேவனிடத்திலும் உங்களுக்கு பங்கு இல்லை. நாம் ஞானஸ்தானம் பெற்றதுனால மட்டும் நீ கிருபாசனத்தை போயிட முடியாது. அப்போ நீ உன் நடக்கையை கழுவணும். இன்னைக்கு நம்ம நடக்கைகள்லாம் எப்படி இருக்குது யோசிச்சு பாருங்க. கர்த்தரோட ஏனோக்கோ போல சொல்ல முடியுமா? நான் ஆண்டவரோடு கூட நடக்கிறேன், என் நடக்கைகளை எல்லாம் தேவன் என்னோடு கூட வருகிறார். நான் நடந்தாலும், நான் படுத்திருந்தாலும், நான் ஓடினாலும் அவர் என்னோடு கூட வருகிறார், நான் அப்படிப்பட்ட ஒரு நடக்கையில் இருக்கிறேன் அப்படி சொல்ல முடியுமா? இப்போ நீங்கள் நடந்த வழிகளை சிந்தித்து பாருங்க. ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார்னா, நீங்கள் பாவத்தின் எத்தனை காரியங்களை செய்தீங்க, அங்கெல்லாம் ஆண்டவர் கூட நடந்து வந்திருக்கிறார். கால்களை கழுவலாமா? கவனிங்க, உங்கள் கால்களை நீங்கள் கழுவணும். இது இப்போ நம்ம சபையில் நம்ம என்ன செய்கிறோம்? தண்ணீரை கொண்டு வந்து கால்களை ஒரு கால்களை கழுவி அந்த பிரமாணத்தை நம்ம நிறைவேற்றோம், செய்கிறோம். கர்த்தருடைய வசனம் சொல்லியிருக்குதுன்னு ஒரு காலை கழுவி அந்த தாழ்மையை, அந்த கிறிஸ்துவின் உபதேசத்தை நாம் உங்களுக்கு போதிக்கிறோம், நாம் அதை செய்கிறோம். ஆனால் உண்மையான ஆவிக்குரிய சத்தியத்தில் இதை கவனிக்கும் போது கால்கள் என்று சொல்லும் போது வாழ்க்கையை காண்பிக்கிறது, நம்ம நடக்கையை காண்பிக்கிறது. நம்முடைய பாதங்கள் தான் இந்த முழு சரீரத்தை தாங்குது. அப்போ இது முழு சரீரத்தை எங்கெல்லாம் போகுதோ வருதோ எல்லாவற்றையும் இந்த பாதங்கள் தான் கண்ட்ரோல் பண்ணுது. கால்கள் இல்லாமல்னா நம்ம எங்கேயும் நகர முடியாது. அப்போ நம்முடைய ஜீவியத்தில் எத்தனை காரியத்தை தேவனுக்கு விரோதமாக நடந்திருக்கிறோம், சத்தியத்துக்கு விரோதமாக நடந்திருக்கிறோம், அதை கழுவணும். இன்னைக்கு ஒரு வசனம் கேட்டிருப்பீங்க, அந்த வசனப்படி வாழணும்னு நினச்சிருப்பீங்க, அதை மீறி நடந்திருப்பீங்க, அது பாவம் தானே. வசனப்படி நடக்க வேண்டும் என்று நீ நினைத்தாய், ஆனால் சத்துரு உள்ளே வந்த உடனே நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க? அதுக்கு ஒப்பு கொடுத்து மறுபடியும் நீங்கள் அதில் நடக்க ஆரம்பிச்சிட்டீங்க. 2 விதமான வழிகள் உண்டு. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றும் வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள் என்று நீங்கள் நீதிமொழிகளில் படிக்க முடியும். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்ற வழியில் நாம் நடந்தோமா? நமக்கு இப்போ நம்ம இஷ்டமான வழிகளை நடந்தோமா? இப்படி பல வழிகளை குறித்து வேதம் சொல்லும். இஷ்டமான வழி, நம்ம இஷ்டமான வழிகளை நடந்திருக்கிறோமா? இஷ்டமான வழிகள் என்ன? சத்தியத்தை விட்டு நமக்கு பிரியமான வழியில் நடப்பது. பேதுரு சொல்ற, ஆண்டவரே நீர் என் கால்களை மாத்திரமல்ல என்னை முழுவதுமாய் கழுவும். நாம கழுவப்படணும். திருவந்து எடுக்க முன்னாடி நீ கழுவாம நீ அதை எடுத்தோம்னா உனக்கு அவரிடத்துல என்ன இல்லை? பங்கு இல்லை. ஆண்டவரோடு உங்களுக்கு பங்கு வேண்டுமா? திருவந்தில் பங்கு வேண்டுமா? தேவராஜ்யத்தில் பங்கு வேண்டுமா? நீ கழுவப்பட வேண்டும். உங்களுக்கு பங்கு வேண்டும்னா நீங்கள் இப்போ பாருங்கள், பிள்ளைங்க அப்பா அம்மா சொத்துல பங்கு வேணும்னா தலைகளாக நில்லுனா நிற்பான். உலக பிரகாரமான ஆசிரத்துக்கு கொலை பண்ணுறது வரைக்கும் போகிறாங்க, கொலை பண்ணுறாங்க, கேஸை போடுறாங்க, போலீஸுன்னு போகிறாங்க, என்னென்னதையோ செய்கிறாங்க. ஆனால் பரலோக ராஜ்யத்தில் போவதற்கும் தேவனுடைய ராஜ்யத்தில் பங்கு பெறுவதற்கும் இந்த அப்பமும் இந்த சரீரத்தில் பங்கு பெறுவதற்கு கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் கழுவப்பட வேண்டும். நீ சபைகளை சுத்திகரிப்பு இல்லாமல் நாம் அந்த திருவந்தில் எடுத்தோம்னா அதில் உனக்கு பங்கு இல்லை. பேதுருவை கால்களை மாத்திரம் கழுவல, ஆண்டு சொல்ல, நீங்கள் ஒருவர் என்ன பண்ணுங்க? வாசி பாருங்க. ஒருவர் உங்கள் பாதங்களை கழுவுங்கள். வாசிங்க வசனத்தை.
என்ன சொல்றாரு? நீங்களும் ஒருவரை ஒருவர் உங்கள் ஒருவருடைய ஒருவர் கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள் என்று 14ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். இப்போ சபையில் நாம கால் கழுவ சொல்லும் போது என்ன சொல்றாங்க? ஃபர்ஸ்ட் அவங்க கால்கள் நான் எப்படி கழுவுறது? என்னோட வயசு குறைஞ்சவங்களாச்சே, என்னோட வயசு அவங்க வந்து சின்ன பிள்ளையாச்சே, அவன் பாவியாச்சே, அதெல்லாம் நீ பார்த்துட்டு கூடாது. யூதாஸ் அங்கே தான் திருவந்தெடுத்தான். அவன் பார்த்ததில் என்னதான் பண்ணாங்க? என்ன பண்ணாங்க? கழுவினாங்க. யூதாஸ் கொலைக்காரன் ஆண்டுக்கு தெரியும் தானே, அவன் கால்களை கழுவாதீங்கன்னு ஒதுக்கி வச்சார் ஆண்டவர் இல்லையே. நாம கழுவப்படணும். கழுவப்பட்டாதான் தகுதி பெற முடியும் அந்த திருவந்துக்குள்ள. நீ மற்றவங்களை நீதிகரிக்காத, கர்த்தர் அவனை நீதிகரிப்பார். திருவந்து எடுக்கிற கத்தோடைய பிள்ளை இவங்க சரியில்லை அவங்க சரியில்லை நீதிகரிச்சு நீ கழுவப்படாமல் போயிடாத. அத்தோடைய பசு நாமக்கு மயம் உண்டாவதாகும். நம்மை கழுவ வேண்டும். நம்முடைய நடக்கையை கழுவணும். நமக்குள்ள எத்தனையோ குறைகள் இருக்குது, நம்முடைய நடக்கையில் பிரச்சனை இருக்குது, கர்த்தர் அறிந்திருக்கிறார். நம்மை கழுவ இடம் கொடுப்போமாக. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரத்தை படிக்கும்போது 31ஆம் வசனத்தை வாசித்தால் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? வாசி. அவ்விடத்தில் மோசேயும் ஆரோனும் அவன் குமாரரும் தங்கள் கைகளையும் கால்களையும் கழுவினார்கள். கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடி அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே பிரவேசிக்கிற போதும் பலிபீட தங்களில் சேர்கிற போதும் அவர்களை கழுவி கொள்வார்கள். அப்படிங்க. இப்போ ஆசரிப்பு கூடாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் ஒரு தண்ணீர் தொட்டி இருந்தது. எதுக்கு அந்த தண்ணீர் தொட்டி வச்சுருந்தாங்கன்னா அந்த தண்ணீர் தொட்டியில் ஜனங்கள் வந்து உள்ளே இருக்கிற ஆசாரியன் வந்து கை கால்களை கழுவி பலி செலுத்துறதுக்கு புறப்படணும். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் கழுவப்படாமல் பலிபீடத்துக்கு வர முடியாது. மோசே ஆரோன் என்ன செஞ்சாங்களாம்? ஆசரிப்பு கூடாரத்தின் பலிபீடத்துக்கு நடுவே தொட்டியை வைத்து கழுவுறதுக்கு அதில் தண்ணீரை வார்த்தான். அவ்விடத்திலே மோசே ஆரோனும் அவன் குமாரனும் தங்கள் கைகளையும் கால்களையும் கழுவினார்கள். கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடி அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே பிரவேசிக்கிற போது பலிபீடத்தை சேர்கிற போதும் அவர்கள் கழுவி கொள்ளுவார்கள். பின்பு அவர்கள் வாசஸ்தலத்தின் பலிபீடத்தை சுற்றி பிரகாரத்தை நிறுத்தி பிரகாரத்தின் தொங்கு திரை தொங்க வைத்தான். இவ்விதமாய் மோசே வேலை முடிந்தது. இப்போ நீங்கள் ஆசரிப்பு கூடாரத்தை நீங்கள் படித்து பாருங்கள். அந்த ஆசரிப்பு கூடாரத்தின் பலிபீடத்தில் நீங்கள் போக வேண்டுமானால் நீங்கள் வந்து கழுவப்பட்டிருக்கணும். கழுவப்படாமல் நீங்கள் உள்ளே நுழைஞ்சிட முடியாது. அது அவ்வளோ பரிசுத்தமான இடம். வெளிப்பிரகாரத்தில் இருக்கிற இந்த தொட்டியில் நீங்கள் கையை கழுவணும், உங்கள் கால்களை கழுவணும். இப்போ இஸ்லாமில் பாருங்கள், முஸ்லீம்கள் உள்ளே பிரவேசிக்கிட்டு அவங்க தொழுகை செய்ய முன்னாடி கையை கழுவுறாங்க, காலை கழுவுறாங்க. இயேசு கிறிஸ்துவும் காலை கழுவ சொல்கிறாரு அந்த அப்பத்தை எடுக்க முன்பாக. பழைய ஏற்பாட்டின் நாட்களில் சொல்லப்படும் கை கால்களை கழுவாமல் நீ பலிபீட தண்டையில் வர முடியாது. பலிபீடம் என்பது பரிசுத்தமான இடம். தேவனுடைய சரீர ரத்தம் என்பது பரிசுத்தமான ஒரு வல்லமை உள்ளது. அது வந்து மிகவும் பரிசுத்தம் உள்ளது. இருக்கிறதுலே ஹை வல்லமை உள்ளது, பரிசுத்தம் உள்ளது எதிரானா கர்த்தருடைய சரீரம் ரத்தம் தான். அதை தொடுவதற்கும் அதை கொடுப்பதற்கும் அதை எடுப்பதற்கும் ஒரு தகுதி வேண்டும். அப்போ நாம் என்ன செய்யணும்? ரத்தத்தினாலே நம்மை கழுவணும். நம்முடைய நடக்கையை கழுவணும், நம்முடைய கைகளை கழுவணும். என் கைகளில் சுத்தம் இல்லை ஆண்டவரே, என் கைகளை கழுவும். நம்முடைய கைகளில் சுத்தமாக இருக்குதா? எத்தனையோ கைகள்னால தவறு செய்கிறோம், கால்களில் தவறு செய்கிறோம், நடக்க சரியில்லை, சத்தியத்தின்படி நடக்க முடியல, நம்ம நடத்தையில் பிரச்சனை இருக்குது, நம்முடைய கைகளில் பிரச்சனை இருக்குது. இந்த கைகளை யோசிச்சு பாருங்க, இந்த விரல்னால எத்தனை பேர் அடிச்சிருக்கிறோம், எத்தனை பேரை காயப்படுத்திருக்கிறோம், குற்றப்படுத்த விரல்களால் நோக்கி பேசியிருக்கிறோம். கைகளை பரிசுத்தப்படுத்துங்கள், கால்களை கழுவுங்க. நேரம் இல்லை, அப்படி சொல்லிக்கிட்டே போவோம். நீங்கள் ஒவ்வொன்றையும் மனதில் வச்சு கழுவணும். இப்போ நீங்கள் கழுவிட்டீங்கன்னா கர்த்தர் உங்களை கழுவி விடுவார். அப்போ நாம் நம்முடைய கைகளை கால்களை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து கழுவ ஆரம்பிக்கணும். ஆண்டவரே நாளைக்கு சரியில்லை, என் கைகளினால இந்த பாவம் செஞ்சுருக்கிறேன், என்னை கழுவும். பலிபீடத்துக்கு போகும் முன்பாக கைகளையும் கால்களையும் அவர்கள் கழுவி கொண்டு போனார்கள். அதுக்கு என்ன காண்பிக்கிறது? இப்போ பலி செலுத்துறவங்க வந்து உள்ளே நடக்கிறதுக்கு கால்கள் வேண்டும். கவனிங்க, பலிபீடத்தில் உள்ளே போகிற ஆசாரியனுக்கு 2 பொருள் அவசியம். தூபம் காட்டுறதா இருந்தாலும் சரி, அவன் பலியை வெட்டுகிறதா இருந்தாலும் சரி, எந்த காரியத்துக்கு ஆசாரியனுக்கு கையும் காலும் தேவையாக இருக்கிறது. பலிபீடத்துக்கு உள்ளே போவது கால் வேணும். அந்த பலிபீடத்தை தூபம் காட்டுவதற்கு, அந்த பலிபீடத்தில் குத்து விளக்கை ஏற்றுவதற்கு, அப்பங்களை அடுப்பதற்கு, உள்ளே இருக்கிற பலி பொருளை கொண்டு போவதற்கு, எல்லாவற்றுக்கும் அவனுக்கு தேவை இதுதான், கைகள் தான். அப்போ இந்த கைகள் பரிசுத்தம் இல்லாமல் போய் அதில் என்ன பண்ண முடியாது, தொட முடியாது. ஓசான்ற மனிதன் உடன்படிக்கை பெட்டி வந்தது. இதை நீங்கள் எல்லாரும் சாமியில் படிக்கிறோம். தாவீது நகரத்தில் ராஜாவாக்கும் போது அதை கொண்டு வரும்படி சொல்கிறான். சொல்லும்போது அந்த அவங்க போயிட்டே இருக்கும் போது அந்த வண்டியிலிருந்து லேசாக சாஞ்சிச்சு.
அவன் வந்து தப்பு செய்யல, உடன்படிக்கை பெற்று சாஞ்சுதேன்னு சொல்லி தான் அவன் தொட்டான். தொட்ட மாத்திரத்தில் என்ன நடந்தது தெரியுமா? 1 சாமுவேலில் வாசிக்கும் போது அவன் தொட்ட உடனே ஊசாவை கர்த்தர் அடித்தார். ஊசாவை கர்த்தர் அடித்த உடனே அவன் மரித்து போனான் என்று வாசிக்கிறோம். இன்னைக்கு நாம வந்து தேவனுடைய சமூகத்தில் வந்த பிறகு துணிகரமான வேலையை செஞ்சிடக்கூடாது. அவருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் எடுப்பது என்பது சாதாரண விஷயம் இல்லை. இப்போ நாம வந்து இந்த சரீரத்து ரத்தத்தையும் வந்து நாம பரிசுத்தத்தோடு எடுக்கணும். இல்லாவிட்டால் தேவன் அதை நியாயந்தீர்ப்பார். இப்போ நாம வந்து தேவ சமூகத்தில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் அதை விளங்கி கொள்ள வேண்டும். தாவீது தன் நகரத்துக்கு கொண்டு வர சொல்லும்போது அவர்கள் அந்த காரியங்களை நம்ம வேதத்தில் படிக்கும்போது இருக்கிறது. இங்கே நம்முடைய வாழ்க்கையில் பாருங்கள், அபிஷேகம் பண்ணப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் துணிகரமாக திருவந்து எடுக்கிறாங்க. துணிகரமாக தேவ சமூகத்தில் நம்ம எடுக்கக்கூடாது. துணிகரமாக நாம் எடுப்போமானால் தேவன் நம்மை நியாயம் தீர்ப்பார். 1 ராஜாக்கள் அப்பொழுது கர்த்தருக்கு ஊசாவின் மேல் கோபம் வந்தது. அவனுடைய தீர்ப்பு நிமித்தம் தேவன் அங்கே அவனை அடித்தார். அவன் அங்கே தேவனுடைய பெட்டி 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரத்தில் அது சொல்லப்பட்டிருக்கு. தேவனுடைய பெட்டி ஒரு புது ரதத்தின் மேல் ஏற்றி அதை கிபியாவில் இருக்கிற அபினதாப் வீட்டில் கொண்டு வந்தார்கள். அபினதாபின் குமாரனாகி ஊசாவும் அகியோவும் அந்த புது ரதத்தை நடத்தினார்கள். 2 பேர் ரதத்தை நடத்தி தான் வரானுங்க. ஆனால் நடந்தது 7ஆம் வசனத்தில் ஊசாவின் மேல் கோபம் உண்டது. அவனுடைய துணிவின் நிமித்தம் தேவன் அங்கே அவனை அடித்தார். அவன் அங்கே தேவனுடைய பெட்டியின் அடியிலே செத்தான். மாடுகள் மிரண்டதுனால ஊசா தேவனுடைய பட்டியை மாத்திரம் தன் கையை நீட்டி அதை பிடித்தான். என்ன செஞ்சா? என்ன தப்பு இருக்குது இதில் சொல்லுங்க. இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரத்தத்தால் கழுவிட்டாரு, அதான் நான் எந்த பாவம் செஞ்சாலும் அவர் மன்னிச்சிடுவாருன்னு சொல்லி நீ கையை வைக்கிற. அவங்க 2 பேரும் என்ன செஞ்சிட்டாங்க? ஊசா என்ன பண்ணிட்டான்? அவன் வந்து சாயுதேன்னு பெட்டி சாயுதேன்னு தொட்டான். அந்த துணிவி நிமித்த கர்த்தர் என்ன பண்ணிட்டார்? அவனை அடிச்சாரு, அங்கே செத்து போயிட்டான். இதை நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம்? ஆவிக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகள், திருவிழா இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், நாம் துணிகரமாக ஒரு சரித்தில் கையை வைத்தோமானால் கர்த்தருடைய அடி நம்ம வீட்டில் வரும். அதெல்லாம் 1 கொரிந்தியர் 11 படிக்கும்போது அபாத்திரமாய் போஜனமானம் பண்ணாத, அபாத்திரமாய் போஜனமானம் பண்ணுகிறவன் தனக்கே ஆக்கிரத்தில் வரும்படியாக அவன் போஜனமானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி அடைந்திருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்து இருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயந்திருக்கப்படும் என்று 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். நீங்கள் வாசிக்கும் போது 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில், அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அதை பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறவன் எவனோ கர்த்தருடைய சரீரத்தை ரத்தத்தை குறித்து குற்றமுள்ளவனாக இருப்பான். அபாத்திரமா 29 சொல்லப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 11 29 சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நாம் நியாயத்திற்கப்படும். எப்படி ஊசா மரித்து போனா? எப்படி நியாயத்திற்கு வந்தது? துணிகரம். துணிவா போய் உள்ள கை வச்சான். திருவண்ண துணிவா நீ கை வைக்க கூடாது. உன்னை ஆராய்ந்து பார்க்கணும். நான் சரியான ஆளா இருக்கிறேனா, கழுவி இருக்கிறேனா, சுத்திகரிச்சிருக்கிறேனா, கர்த்தர் என்னை கழுவிட்டாரா, நான் மெய் மனசாட்சியோட வந்திருக்கிறான்னு நீ சிந்திக்கணும். சிந்திக்காம நீ போய் எடுத்துட்டா அது நியாயத்திற்குள்ள வரும். உன்னை மட்டும் இல்லை, குடும்பத்தையும் சந்திக்கும். 1 கொரிந்தியர் 11 நம்ம ஒவ்வொரு திருவிழா எடுக்கும் போது நம்ம அதை படிக்கிறோம். நம்மை நாமே நிதானித்தால் நாம் நியாயந்திருக்கப்படும். ஒவ்வொருவரும் தங்களை நிதானிக்கணும். என் கைகள் சுத்தமாக இருக்கிறதா, என் கால்கள் சுத்தமாக இருக்கிறதா, துணிகரமாக நான் இதெல்லாம் கையை வைக்கலாமா, இந்த பலியில் நான் பலி பொருள் தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிறேனே அப்படி சிந்திச்சா அவர்கள் நியாயந்திருக்கப்பட மாட்டார்கள். இன்னைக்கு நம்முடைய கைகள் கால்கள் எத்தனை காரியம் நடத்தல சரியில்லாமல் இருந்திருக்கிறோம். நம்ம கைகள் கால்கள் பாவத்தினால் நிறைந்திருக்கிறது. கர்த்தர் அதை கழுவும்படியாக விரும்புகிறார். அப்போ நாம் இந்த சுத்திகரிப்பு 2ஆம் நாட்களில் ஆண்டவரே என் கைகளை கழுவும், என் கால்களை கழுவும். சங்கீதத்தில் படிக்கும்போது சங்கீதம் 26ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தை வாசித்தால் சங்கீதக்காரன் ஒரு அருமையான ஒரு வசனத்தை நாம் அங்கே வாசிக்க கேட்கிறோம். நான் குற்றமில்லாமலே என் கைகளை கழுவி உம்முடைய பீடத்தை சுற்றி வருகிறேன் என்று அவன் சொல்லுகிறான். கர்த்தாவே, உமது ஆலயமாக வாசஸ்தலத்தையும் உமது மகிமை தங்கிய ஸ்தானத்தையும் வாஞ்சிக்கிறேன். 26ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தில் இப்படி சொல்லுகிறான், குற்றமில்லாமையிலே கைகளை கழுவுகிறேன்.
ஒரு குற்றம் இல்லாதபடி என் கையை கழுவுற ஆண்டவரே. கையை கழுவுறது, நம்ம கையை கழுவுறதுன்னா அந்த உலக பிரகாரமான ஆட்கள் கையை கழுவி விடுறாங்க, அது இல்லை. கையை கழுவுன்றதை நீங்கள் சொல்கிறது உலக பிரகாரமாக பாருங்க, நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு கையை கழுவுறாங்களா, அதை சொல்கிறது ஆண்டவர். குற்றம் இல்லாமல் கையை கழுவணும். என்கிட்ட ஒரு குற்றம் இல்லை, அப்படிப்பட்ட கை கழுவுற அனுபவம் நம்மகிட்ட இருக்குதா? என்னிடத்துல ஒரு பாவம் இல்லை, இப்படி கை கழுவ முடியுமா? பிலாத்து கூட அவன் என்ன சொல்கிறான்னா, நான் இந்த பாவத்துக்கு நானும் ஆளாகலை, நான் சொல்லியாச்சு. அவன் நேராக தன் கைகளை கழுவி விட்டான். பிலாத்துக்கு நல்லா தெரியும் இவரிடத்துல என்ன இல்லை, ஒரு பாவம் இல்லை, பாவம் அறியாதவரை நான் என்ன செய்ய முடியும்னு சொல்லி நீதிமானை ஒரு குற்றம் செய்யக்கூடாது என்று சொல்லி அவன் கையை கழுவினான் என்று வாசிக்கிறோம். நீங்கள் மத்தேயு வாசிக்கும் போது 24-25 சொல்லப்பட்டிருக்கிறது, ஜனங்களுக்கு தண்ணீரை அள்ளி ஜனங்களுக்கு முன்பாக கைகளை கழுவி, இந்த மீதிமானுடைய இரத்த பழிக்கு குற்றமற்றவன், நான் குற்றமற்றவன், நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னான் என்று மத்தேயு 27-24 வாசிக்கிறோம். பிலாத்தினிடத்தில் கொண்டு வந்த போது பிலாத்தினுடைய மனைவிக்கு ஆண்டவர் சொப்பனத்தில் சொல்றார், இந்த நீதிமான நீ நியாயம் தீர்க்காத. உடனே பிலாத்து என்ன செஞ்சானா, அவரிடத்துல ஒரு குற்றத்தையும் நான் பார்க்கவில்லை சொல்லி தண்ணீரை அள்ளி எல்லா ஜனத்துக்கு முன்பாக, இந்த நீதிமானுக்கு நான் குற்றமற்றவன், அவருடைய ரத்த பழிக்கு நான் பாத்திரவான் அல்ல என்று நாம் படிக்கிறோம். மத்தேயு 27-24. அப்ப நாம கூட நாம குற்றம் இல்லாமல் ரத்தப்படி நம்முடைய கரங்களை தான் ரத்தப்படி இருக்குது. மற்றவர்களை பற்றி சொன்னது, மற்றவர்களை காயப்படுத்தினது, மற்றவர்களை கையை நீட்டி அவங்க தான் காண்பிச்சு கொடுத்தது, இது எல்லாம் பாவம் தானே. இப்போ நம்ம கழுவலாமா? நம்முடைய கைகளை கால்களை கழுவும். இந்த நேரத்தில் கத்த நம்ம உணர்த்துறார், நம்முடைய கைகள் கால்கள் செய்த பாவங்களை தேவ சமூகத்தில் அறிக்கிச்சு. நடக்கையினால, கைகளினால, விரல்களினால நாம் செய்த காரியங்கள் தேவனுக்கு விரோதமாக இருக்கிறது. முழங்கால் பண்ணிட்டு ஒரு 2-3 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம் கழுவலாமே. நிதானிங்க, ஆண்டவரே கைகளால் இதெல்லாம் செஞ்சிருக்கிறேன், கால்களால் நான் இதெல்லாம் செஞ்சு விட்டேன், குற்றமில்லாமலே என் கைகளை கழுவுகிறேன். தாவீது சொல்றான், ஆண்டவரே குற்றமில்லாமலே என் கைகளை கழுவுகிறேன். அறிக்கை பண்ணுங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா அறிக்கை பண்ணுங்க. ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்க. குற்றமில்லாமலே என் கைகளை கழுவும் ஆண்டவரே. இசப்பா கழுவுங்க தாவே. கண்கள், கைகள், கால்கள், நீ நானும் கைகளிலே பாவம் செய்தது நிமித்தம் தான் அவருடைய கைகளிலும் கால்களிலும் ஆணிகள் கடாவப்பட்டது. பலிபீடத்துக்கு போகும் முன்பாக அவர்கள் கைகளை கால்களை கழுவினார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்து நீ கழுவப்படுவதற்கு ரத்தத்தை சிந்தித்தா அதில் கைகளிலும் கால்களிலும் ஆணிகள் கடாவப்பட்டது. கவனிங்க, பழைய ஏற்பாட்டின் நாட்களில் பலிபீடத்தில் நுழையணும்னா கையை காலை கழுவி தான் நுழையணும். கிறிஸ்து அந்த திரையை உடைத்து நீ அவரோட கூட சேர்வதற்கு தான் கைகள் கால்கள் ஆணிகள் கடாவப்பட்டு அவர் சிலுவையில் தொங்கினார். நீ இப்போ என்ன செய்யணும்? ரத்தத்தை எடுத்துக்கொண்டு அந்த கைகள் கால்களை கழுவிக்கொள்ளு. கர்த்தர் உன்னை பரிசுத்தமாக்கி கொண்டிருக்கிறார். போராடு, மனந்திருந்து பேசு. ஆயக்காரனை போல மனந்திருந்து பேசு. பரிசேயன் போல உனக்குள்ள ஜெபம் பண்ணாத. ஆயக்காரன் மார்பில் அடித்துக் கொண்ட புலம்பினான், என்னை கழுவும், என்னை கழுவும், என்னை கழுவும், பாவியாக என் மேல் கிருபையாய் இரும். இசப்பா ஷபாலா திரபல கடமன திரமன கடமன திராய் ஷரபங்க கடமன திராய். கால்களை கழுவும், கைகளை கழுவும். அப்பா, இதற்காகவே நீ சிலுவையில் அடிக்கப்பட்டிரையா, அந்த ரத்தத்தால் என்னை கழுவனவே. ஷபாலி விலவரவன ரிதிரபங்க கடமன திராய் இகரபகதி ஷரபங்கடானி விகரபலங்க துடானி வீரா. இயேசுவே கழுவும், 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 கழுவும். ஜீசஸ், நீ கழுவாவிட்டால் அவரிடத்தில் உனக்கு பங்கு இல்லை. பேதுரு கேட்டது போல அழுது போராடு. என்னை முழுவதுமாய் கழுவீரும். शिबिराबांकलावानी बेलांगा सुदामनाला श्रीरामना हतिने मेनाला आसियांतले मेने रेखाना दमोरी भी करा दुआ करे.
ஆண்டவரே இருதயத்தை சிந்தையை எல்லாம் ஒரு விஷயங்களை சுத்திகரிக்கிறீர். ஆமென். கர்த்தர் நம்முடைய அறிக்கையை அங்கீகரித்திருக்கிறார். பேதுருவை போல அவ்விடத்தில் பங்கு பெறும்படியாய் நம்முடைய கைகளையும் கால்களையும் அவர் கழுவும்படி சிலுவையிலே போய் ஆணைகள் கடாப்பட்ட ரத்தத்தினாலே நம்முடைய அறிக்கையை கேட்டு கழுவினபடியால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய கைகளையும் கால்களையும் கூட அவர் கழுவி இருக்கிறார். பழைய ஏற்பாட்டின் நாட்களிலே ஆசரிப்பு கூடாரத்தில் பிரவேசிக்கும் முன் கைகள் கால்கள் கழுவப்பட்டது. புதிய ஏற்பாட்டின் நாட்களில் நீ பரலோக ராஜ்யம் நான் பரலோக ராஜ்யம் பிரவேசிப்பதற்கு அவருடைய கைகளில் கால்களில் ஆணிகள் ரத்தத்தினாலே கடாவப்பட்டது. அந்த ரத்தம் இல்லாமல் நீ அந்த பலிபீடமாகி அந்த பரலோக ராஜ்யத்தின் மகிமையை போய் சேர முடியாது. இந்த திருவிந்தாகி அவருடைய சரீரத்தை ரத்தத்தையும் தொட முடியாது. அதற்காக தான் அவருடைய கைகளிலும் கால்களிலும் ஆணிகள். அதை விளங்கி கொண்டு நான் மறுபடியும் கடைசி ஒரு நேரம் கொடுப்பேன். இதெல்லாம் நம்ம அப்படியே நினைச்சு அறிக்கை பண்ணணும். சரி, அடுத்து யோவானின் புஸ்தகத்துக்கு நம்முடைய கவனத்தை திருப்பும்போது யோவான் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். போதும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு பார்வையில்லாத ஒரு குருடன். அவன் பிறவி குருடன், பிச்சை கேட்டுக்கொண்டு உட்கார்ந்து கொண்டிருந்தான். அவனுக்கு பார்வை இல்லை. இது எதை காண்பிக்கிறது? குருட்டாட்டுத்தனமான ஒரு வாழ்க்கை. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு கர்த்தர் நம்ம கண்களை திறந்திருந்தோம். அநேக காரியங்கள் நம்முடைய கண்களை இருளாக்கி இருக்கிறது. ஆதாம் ஏவாளுக்கு கர்த்தர் சொல்றார், இந்த கனியை புசிக்காது. ஆனால் பிசாசான் கண்களை குருடாக்கி போட்டான். இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதியானவன் அநேகருடைய மனக்கண்களை குருடாக்கி இருக்கிறான். அதோடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. கண்கள்னு சொன்ன உடனே நீங்கள் எதுவும் வாழ்க்கையில் இருக்கிற அந்த கண்கள் இல்லை, மாம்சிக பிரகாரமான கண்கள் இல்லை, மனக்கண்களை நான் சொல்லுகிறேன். நம்முடைய மனக்கண்கள் குருடாக்கி வைத்திருக்கிறான். பரிசுத்தமாக வாழணும்னு நினைக்கிறேன், ஆனால் அதே கண்களை தானே பாவம் உண்டாக்குது. உன் கண்கள் உன் சரீரத்தின் விளக்காக இருக்கிறது. உன் கண் கெட்டு போனாலும் உன் சரீரம் முழுவதும் கெட்டதாக இருக்கும். கண்ணானது சரீரத்தின் விளக்கு. அந்த கண்ணு கெட்டு போச்சுன்னா உன் சரீரம் முழுவதும் கெட்டு போயிடும். பாவத்தின் பிறப்பிடம் எங்க இருக்குதுன்னா கண்கள் தான். ஆரம்பமே கண்ணு தான். இன்னைக்கு நம்முடைய கண்கள் எத்தனை காரியத்தில் அசுத்தத்தை செஞ்சிருக்கிறோம். பழைய ஏற்பாடு நாட்களில் ஒரு பெண்ணோடு விபச்சாரம் செய்தாதான் பாவம். புதிய ஏற்பாடு நாள் கண்களினால் இச்சித்தாலே இருதயத்தில் விபச்சாரம் செய்தாயிற்று என்று வேதம் சொல்கிறது. கண்களில் நீ ஒரு பெண்ணை ஆபாசமாக பார்த்தாலோ ஒரு ஆணை பார்த்தாலோ அந்த கண்கள் இச்சையிலே இருதயத்தில் நீ அவளோடு கூட விபச்சாரம் செய்தாயிற்று. எவ்வளோ பேர் குற்றமா? இந்த குருடனுக்கு குருட்டாட்டம் இருந்தது. இன்னைக்கு நமக்கு அதை ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்ற பின்பு கூட மனது குருடாக்கப்பட்டது. இந்த குருட்டாட்டத்தை கர்த்தர் கழுவ விரும்புகிறார். இவன் செய்த பாவமா இல்லை இவன் பிள்ளை இவன் தலைமுறை செய்த பாவமா என்று கேட்கிறான். கர்த்தருடைய மகிமை விளங்கும்படியாக அப்படி இருக்கிறது. அந்த குருடனுக்கு மாம்சிக கண்ணில் பிரச்சனை. இன்னைக்கு நம்முடைய கண்கள் மனக்கண்களில் பிரச்சனை இருக்கிறது. சீலோவோம் என்றால் அனுப்பப்பட்டவன் என்ற அர்த்தம். இன்னைக்கு கர்த்தர் உங்களை அனுப்புறார். எதுக்கு அனுப்புறாரு? எதுக்கு இங்கே அனுப்பியிருக்கிறாருன்னா நீ கழுவப்படணும். நீங்கள் முற்றிலுமாக கழுவப்பட்டு உன் கண்கள் திறக்கப்படணும். தேவனை பார்க்குற கண்களாக மாறணும். ஒரு நாட்களில் நல்ல தரிசனங்களை பார்த்த கண்கள் இன்னைக்கு தரிசனம் இல்லை. ஒரு நாட்கள் நல்ல வெளிப்படுத்தலை பார்க்கிற கண்கள் இப்போ வெளிப்படுத்தல்கள் இல்லை. ஒரு நாட்களில் தேவனுடைய ரகசியங்களை பார்த்த கண்கள், இரவு பகலும் தேவனை தரிசித்த கண்கள் நமக்கு இல்லையே. நீ பாவம் மனதை கெடுத்திருக்கிறது. உன் கண்கள் மனக்கண்களை பிசாசு குருடாக்கி இருக்கிறான். சிந்தித்து பாருங்க, எத்தனை காரியத்தில் உன் கண்களை பிசாசு மாய்க்கிட்டான். சிம்சன் ஒரு அபிஷேகம் பெற்றவன். நியாயாதிபதியில் அவனை குறித்து படிக்கும்போது அபிஷேகம் பெற்றவன், தரிசனம் உள்ளவன், வல்லமை உள்ளவன், பிரதிஷ்டை உள்ளவன், கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டுகிறவன் தான். ஆனால் பாவம் மனது குருடாக்கப்பட்ட போது மாம்சிக கண்ணும் குருடாக்கப்பட்டது. தரிசனத்தை இழந்து போனால் குருட்டாட்டம் பிடித்தது. இது நம்ம எல்லாம் தெரியணும். தெளிலாலை நோக்கி பார்த்து ஆழக ஆபரணத்தில் விழுந்தா கண்கள் பிடுங்கப்பட்டது. நியாயாதிபதிகளில் படிக்கும்போது நியாயாதிபதிகள் புஸ்தகம் அப்படி கண்களை அவர்கள் குருடாக்கப்பட்டார்கள். இன்னைக்கு நம்முடைய கண்கள் குருடாக்கி போட்டிருக்குதா? சத்து நம்ம கண்களை பிடிங்கிருக்கிறானா? கண்ணை நாம் இழந்துடக்கூடாது. இந்த சரீரத்தின் விளக்கு அதுதான். தேவனை நீ பார்ப்பதற்கும் தேவனோட உறவாடுவதற்கும் அதுதான் கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற ஒரே வாய்ப்பு. அதனால் கண்ணை நீ எந்த காரணத்துக்காக இழந்துடக்கூடாது. நியாயாதிபதிகள் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம்
20 21 வாசி. கவனி போதும், இது நம்ம எல்லாரும் தெரியும். அந்த வசனத்தை மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். பெலிஸ்தர் எதை பிடிக்கிட்டாங்க? கண்களை பிடிட்டாங்க. அபிஷேகம் பண்ணுற பிள்ளைகளுடைய இப்போ அவள் கேட்டது என்ன கேட்டா, உன் அபிஷேகம் உன் பலம் எங்கே இருக்குது? அவன் சொல்லிட்டா எங்கே இருக்குது என் பலம்? அபிஷேகம். அபிஷேகத்தோடு விட்டுருக்கணும். அவனிங்க அபிஷேகத்தை எடுத்துட்டு அவன் பலன்னு போயிடுச்சு. அப்போது தெரியலால் என்ன செஞ்சுருக்கணும்? அவன் தலைமுடியோடு விட்டுருக்கணும். ஆனால் அவன் என்ன செஞ்சுட்டா? அடுத்து கண்ணை பிடிக்கிட்டா. இன்னைக்கு உன் அபிஷேகம் குறைஞ்சதுக்கு காரணம் என்னன்னா, உன் தரிசனத்தை நீ இழந்துட்ட. உன் கண்ணை பிடிக்கிட்டா நீ அபிஷேகத்தில் பெற முடியாது. தேவனுடைய வல்லமை பார்க்க முடியாது. தேவனுடைய தயவை பார்க்க முடியாது. தேவனுடைய வல்லமைகளை பார்க்க முடியாது. பிசாசு என்ன செய்யறான்? டெக்னிக்லாம் வந்து முதல்ல அபிஷேகத்தில் கையை வைக்கிறான், கண்ணை பிடிங்கிறான். அவன் கேட்டது உன் பலம் எங்கே இருக்குது? பலம் எதில் இருந்தது? தலைமுடியில் இருந்தது. தலைமுடியை சிறைத்தாச்சு. கண்ணில் ஏன் பிடுங்கணும்? நீ பிசாசானவன் நம்ம அபிஷேகத்தை மட்டும் திருடல, உன் தரிசனத்தை, உன் வெளிப்படுத்தல் உள்ள வாழ்க்கையை பிடிங்கி இருக்கிறான். ஏன் பிடுங்கிறா தெரியுமா? மறுபடியும் நீ தேவனை எப்படியாவது பார்த்துட்டானா உனக்கு திரும்ப அதே அபிஷேகம் கர்த்தர் கொடுத்துருவாரு. மறுபடியும் அதே பார்வை உனக்குள்ள வந்துட்டானா நீ தேவனுடைய வல்லமையில மிகவும் பலப்பற்றுவ. அப்ப என்ன செய்யணும்? இவனை கண்களை பிடுங்கணும். நீங்க கண்கள் இருக்குதா? மனக்கண்கள் இருக்குதா? மனக்கண்கள் குருடா இருக்குதா? இந்த சுத்திகரிப்பின் நேரத்தில் நீ கவனி. உன் கண்கள் நீ இழந்துடக்கூடாது. கர்த்தர் உன் கண்ணை திறக்க விரும்புகிறார். சிம்சோனுக்கு மறுபடியும் அபிஷேகம் வந்துச்சு, ஆனா என்ன வரல? கண்ணு வரல. இழந்துடாத, கவனமாயிரு, எச்சரிக்கையாயிரு. தேவ சமூகத்தில் வந்துட்ட பிறகு நீ உன் கண்ணை இழந்துடக்கூடாது. மனக்கண்ணை ஒரு முறை இழந்துட்டேன்னா திரும்ப பெறது மிக கடினம். பழைய ஏற்பாடு நாட்கள் அவன் பெற முடியல. அவன் அபிஷேகம் மறுபடியும் பெற்றுக்கொண்டான், ஆனால் தன் பார்வையை பெற்றுக்கொள்ள முடியல. ஆனால் புதிய ஏற்பாட்டு நாட்டில் பார்வை இல்லாத மனிதனை கர்த்தர் பார்வையடைய செய்தார். அதுக்கு தான் உன்னை இங்கே அனுப்பியிருக்கிறார். சீலாவாமுக்கு அந்த குருடனை அனுப்பினது போல உன்னை இந்த சுத்திகரிப்பின் கூட்டத்தை கர்த்தர் அனுப்பியிருக்கிறார். எதற்குன்னா உன் கண்ணை திறக்கணும், மறுபடியும் உன்னை இருந்த ஸ்தானத்துக்கு கொண்டு வந்து உன்னை அபிஷேகம் பண்ணணும்னு தான் ஒரு நோக்கமாக இருக்குது. அப்போ இந்த சுத்திகரிப்பின் நேரத்தில் கண்கள் செய்ததை சொல்லு, கழுவிடு. கர்த்தர் அந்த சேட்டை உண்டாக்கி, உமிழ்நீர் சேட்டை உண்டாக்கி அவன் கண்களில் பூசி நீ சீலோவாம் குளத்தில் போய் கழுவு. இன்னைக்கு நீ இங்கே ஒரு சீலோவாம் குளத்துக்கு வந்திருக்கிறாய், கழுவும்படியாக உன் கண்களை கழுவும்படி இடம் கூட. ஆண்டவரே, இந்த கண்கள் நான் எத்தனையோ காரியத்தில் கரைப்படுத்திருக்கிறேன், என் கண்களை கழுவும். கண்ணில் நீங்கள் பார்க்கறதா மனதில் பதியுது, மனது பதியாத சரீரம் கரைப்படுது. அதை நினச்சி அதை தியானம் பண்ணி அதை யோசித்து மனது கரைப்படுது. கண்களில் இப்போ நீ குருடர்களில் பாருங்கள், அவங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை. நீங்கள் நம்முடைய வாழ்க்கையில் பாருங்கள், எத்தனையோ காரியங்களில் சத்துரு இப்படி நம்மளை இப்போ செய்கிறான். இன்னைக்கு மனக்கண்கள் குருடாக இருக்கிற ஒன்று உன் மனக்கண்களில் கர்த்தருக்காக திறக்க விரும்புகிறார். பாவத்தின் குருட்டாட்டம் உன்னை பிடிச்சிருக்குதா? கர்த்தர் உன்னை திறக்க விரும்புகிறார். அது வந்துட்டு பிறகு மனக்கண்கள் கூடான பிறகு நீ எங்கே போகிற, எங்கே நிற்கிற, என்ன செய்கிற, என்ன வாழ்க்கை வாழ்கிற, எப்படி காரியத்தை செய்துட்டு இருக்க ஒன்றும் விளங்காது. நான் செய்கிறது பாவமா, நான் செய்கிறது பரிசுத்தமா, நான் செய்கிறது தேவனுக்கு பிரியமா, நான் செய்கிறது தேவனுக்கு பிரியமில்லை, எதுவும் தெரியாது. ஏன்னா அவன் மனது அவன் குருடாக்கிட்டான். மனது பிரகாசமான ஒளியாக இருந்தால் தான் நீ எதை செய்கிறன்றது ஒரு அறிவு இருக்கும். அவன் மனதையே கை வச்சுட்டானே. இன்னைக்கு நம்ம அந்த நிலவரத்தை வந்து கர்த்தர் வெளியே வர விரும்புகிறார். பிரசங்கில படிக்கும் போது சாலமோன் சொல்கிறதை பார்க்கிறோம். என் கண்கள் இச்சித்தவைகளை நான் ஒன்றையும் தடை செய்யவில்லை. பிரசங்கி 2:10. கண்கள் இச்சித்தவைகளை அவன் என்ன செய்யலையா? ஒன்றத்தையும் தடை பண்ணவே இல்லை. அவன் என்னெல்லாம் நினைக்கிறான் எல்லாத்தையும் செய்வான். ஏன்னா அவன் ராஜா, அவனுக்கு நல்ல ஒரு ஞானமுள்ள ஆவி கர்த்தர் கொடுத்தார். ஆனால் ஊருக்கு ஞானம் சொன்ன இந்த சாலமோன் தன்னுடைய வாழ்க்கையை ஞானம் மட்டும் போய்விட்டான். நீங்கள் நம்ம மற்றவங்களுக்கு பிரசங்கம் பண்ணுவோம், சொல்லுவோம் ஆண்டவர் நல்லவர், இப்படி அப்படி பரிசுத்தமாக இருங்க ஜீவிங்கன்னு சொல்கிறோம். ஆனால் நம்முடைய தனிப்பட்ட ஜீவியம் எப்படி இருக்கிறது? நம்முடைய கண்களை கர்த்தர் பார்த்துட்டு தான் இருக்கிறார். நம்முடைய மனது கண்களை கர்த்தர் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறார். அது பரிசுத்தமாக இருக்கிறதா, தெளிவாக இருக்கிறதா? பாவத்தின் பிறப்பிடமே கண்கள் நிச்சயம். ஆதாம் ஏவாளுக்கு கண்களால் அந்த பழத்தை பார்த்ததுனால கண்கள் இச்சிக்கப்பட்டு கரைப்படுத்தப்பட்டார்கள். 1 யோவானிலே வாசிக்கும் போது 16ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மாம்சத்தின் நிச்சயம், கண்கள் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமையும், உலகத்தில் உள்ளவைகள் இவையெல்லாம் உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டவைகள் அல்ல, அவைகள் உலகத்தில் உண்டானவைகள். உலகத்தில் இருக்கிறதுனால உலகம் உள்ள கண்கள் இச்சையை தூண்டும். சாலமோன் ஞானி, அபிஷேகம் பெற்றவன், ஞானத்தின் ஆவியை பெற்றவன். அவனே எத்தனையோ 1000 பெண்கள், எத்தனையோ அவனுக்கு ஒப்பாட்டிகள் இருந்தாங்க. ஊருக்கு ஞானம் சொன்னவன் தான் வாழ்க்கையில் கெட்டு போனானே எப்படி? பிரசங்கம் பண்றதுனாலையோ, பைபிள் எடுக்கிறதுனாலையோ, அபிஷேகம் பெற்றதுனாலையோ உன் மனக்கண்கள் தெளிவா இருக்குன்னு நினைச்சிடாத.
மனக்கண்கள் பிரகாசமா இருக்கணும். உன் கண்களை கழுவு, கர்த்தர் சொல்கிறார். மனதின் கண்களை கழுவு. கண்கள் தெளிவா இருந்தா உன் சரீரம் முழுவதும் தெளிவா விளக்கு பரிசுத்தமா எரியும். சோமல்லாமா, என் கண்களை கழுவுங்க ஆண்டவரே. அவன் போயிட்டு நேரா சீலோன் குலத்தில் அனுப்பப்பட்ட இடத்துல நேரா போய் கழுவிட்டான், பார்வை அடைந்துட்டான். இப்ப ஜனங்களாம் பார்க்கறாங்க, இவனா பார்வை அடைஞ்சான். இன்னைக்கு நீங்க எங்கெல்லாம் பாவிகள் என்று சொல்லப்பட்டீங்களோ அதே இடத்துல கர்த்தர் கண்களை பிரகாசிக்கும் போது பரிசுத்தங்களா மாட்டுவார். எங்கெல்லாம் இவன் ஒரு பாவி, இவன் ஒரு குற்றம் இல்லைன்னு சொன்னாங்களோ அதே இடத்துல கர்த்தர் உன்னை பரிசுத்த மனவாட்டியா நிறுத்துவார். அதுக்கு தேவையானது நீ அனுப்பப்பட்ட இடத்துல கழுவணும். இப்ப இங்க அனுப்பப்பட்டிருக்கிற சீலோவாம் இடத்துல கழுவலாமா கண்களை? முழங்கால் போடுங்க பார்ப்போம். கொஞ்ச நேரம், ஒரு 5 நிமிஷம் கழுவு. அடுத்து ஒரு பாயிண்ட் சொல்லி நான் முடிக்க போறேன். சீக்கிரம் கழுவு. என் கண்களை இச்சித்தவை நான் ஒன்று விட்டு விலகாமல் செய்த ஆண்டவரே. சிம்சோன் கண்களை இழந்தான், திரும்ப பெற முடியல. ஆனா இந்த பிறவி குருடன் இழந்தான், மறுபடியும் பெற்றுக்கொண்டான். நீ பெற்றுக்கொள்ற நேரம் இது. அனுப்பப்பட்டிருக்கிறார், அதற்காக கிறிஸ்துவனுக்கு அனுப்பப்பட்டார். இப்ப கண்ணை திறக்கிறார், உன் மன கண்களை திறக்கிறார். சத்தமிட்டு கூப்பிடு. பரிசேயன் தன் மனதுக்குள்ளே ஜெபம் பண்ணினானா? லூக்கா 18 வாசிக்கிறோம். பரிசேயன் தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். அவன் நீதிமானாக்கப்பட முடியல. ஆனா ஆயக்காரன் மார்பில் அடித்து புலம்பி அழுதான், அவனே நீதிமானாக்கப்பட்டான். ஜீசஸ். என்னை கழுவும் ஆண்டவரே, கண்களை கழுவுங்கப்பா. கண்களை கழுவும், அருவருப்புகளை கழுவும், இருதயத்தின் விபச்சாரங்களை கழுவும், கண்கள் இச்சைகளை கழுவும். ஞானமுள்ள சாலமோன் சொல்றான், நான் தப்பு பண்ணியிருக்கிறேன், என் கண்ணை இச்சிட்டு நான் ஒன்றத்தை விட்டு விடாம எல்லாவற்றையும் அனுபவிச்சேன், அது மிகப்பெரிய பாவம். சிம்சோன் பாவம் இச்சித்த போது அவன் மாம்சீக பிரகாரமான கண்ணும் இழந்துட்டான், ஆவிக்குரிய கண்ணு இழந்துட்டான். சகோதரா, எத்தனை காரியத்துல நீ இழந்திருக்கிற? சகோதரி, எத்தனை காரியத்துல இழந்திருக்கிற? சொல்லு. உன் தரிசனத்தை இழந்துட்ட, உன் வெளிப்படுத்தலை இழந்துட்ட, தேவனோட உறவை இழந்துட்ட. நீ திரும்ப தேவனை பார்க்க முடியாதபடி இது உனக்கு தடையாக மாறி போனது. கழுவுங்கப்பா. அறிக்கை பண்ணுங்க, நல்லா அறிக்கை பண்ணுங்க. கர்த்தர் உங்க மேல இறங்குவாரு. அவர் கழுவின உடனே அவருக்கு ஒரு பிரகாசமான கண்ணு திறக்கும். கொஞ்ச நேரம் தான் போராடுங்க. நீதிகரிக்காதீங்க, ஒப்புக்கொள்ளுங்க. உன் கண்ணை கத்த திறக்கட்டும், உன் மன கண்களை கத்த திறக்கட்டும். ஆமென். நம்முடைய அறிக்கை கேட்டு நம்முடைய கண்களை கத்த பார்வையிட முடியாது, பிரகாசிக்க முடியாது திறந்தார். அதற்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். கடைசியாக ஏசாயாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15-16 வசனத்தை வாசிக்கிறேன். ஏசாயா 1ஆம் அதிகாரம் 15-16. உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன். நீங்கள் மிகுதியாக ஜெபம் பண்ணினாலும் கேளுங்கள். உங்கள் கைகள் ரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. உங்களை வழியில் சுத்திகரியுங்கள். உங்கள் தீயைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிடுங்கள். தீமை செய்வதை விட்டு ஓடுங்கள். 18 வாசிங்க. வழக்காடுவோம் மாறுகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பாவங்கள் சிவரென்று இருந்தாலும் உறைந்த மழை போல வெண்மையாகும். அவை இரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும்
கர்த்தர் என்ன சொல்றாரு? உங்களை முழுவதுமாய் கழுவுங்கள். அவர் முதல்ல நம்ம ரத்தத்தால் கழுவி இருந்தாரு. நாம் ஆனாலும் கழுவப்பட்ட பின்பு கூட, ரட்சிக்கப்பட்ட பின்பு கூட முன்னிலைமையிலும் பின்னிலைமே அதிக கேடுள்ளதாக அநேக காரியத்தில் விழுகிறோம். அதை கர்த்தர் கழுவ விரும்புகிறார். முதலாவது நாம் வாசித்தோம், நம்முடைய கைகளை கால்களை அவர் கழுவினார். இரண்டாவது நம்முடைய கண்களை அவர் கழுவி இருக்கிறார். ஆனால் இப்போ நான்காவது காரியத்தில் முழுவதுமாய் கழுவ விரும்புகிறார். டாப் டு பாட்டம், தலை முடியிலிருந்து கால் வரைக்கும் ஒவ்வொரு அவயங்களை கழுவ விரும்புகிறார். ஆவி, ஆத்மா, சரீரம் இவைகளை மறைந்திருக்கிற கரை, திரை, குற்றம், குறைகள் இவையெல்லாம் கழுவ விரும்புகிறார். ஏசாயா 1 அதிகாரத்தின் 16 வசனம் சொல்லப்படும், உங்களை கழுவி சுத்திகரியுங்கள், உங்கள் கிரியைகளை பொல்லாப்பின் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள். கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், உங்கள் கர்த்தருடைய கண்களுக்கு மறைவாக இருக்கிறது எல்லா பாவங்கள் எல்லாம் அறிக்கை செய்யணும். தேவனுக்கு விரோதமான கிரியைகள், தேவனுக்கு விரோதமான பாவங்கள் எல்லாவற்றையும் நாம் அறிக்கை செய்யணும். நீங்கள் எத்தனையோ காரியத்தை நீங்கள் பாவம் செஞ்சுருக்கலாம், கர்த்தர் அதை மன்னிக்கும்படியாக விரும்புகிறார். தேவ சமூகத்தை நம்ம நன்றாக அதை புரிந்து கொண்டு அறிக்கை செய்யணும். நீங்கள் பாவத்தை அறிக்கை செய்யும்போது ரத்தாம்பர சிவப்பாக இருக்கிற நம்ம பாவத்தை உறைந்த மழையை போல மாற்ற வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஒரு வெண்மையாய் மாற்றுகிறார். ரத்தாம்பர சிவப்பாக இருக்கிற பாவத்தை பஞ்சை போல ஒரு வெண்மையான ஒரு பரிசுத்தமாக மாற்றுகிறார். நீங்கள் நம்மைக்குள்ள எத்தனை பாவம் இருக்குது? தலையில், கைகளில், கால்களில், ஐம்புலன்களில், ஒவ்வொரு அவயங்களில் சொல்லிக்கிட்டே போகலாம். பார்க்கக்கூடாத பார்க்குறோம், கேட்கக்கூடாத கேட்குறோம், சொல்லக்கூடாத சொல்கிறோம், நடக்க வேண்டிய தேவையில்லாத இடத்துல நடக்கிறோம், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். 10 மண்டலங்களில், ஐம்புலன்களில் எத்தனையோ காரியங்கள் நம்ம செய்கிறோம். சரீரத்தின் ஒவ்வொரு அவயங்களில் செய்த பாவங்கள் எத்தனை? நரம்பு, எலும்பு, ரத்தம், நாளம், திசு ஒவ்வொரு அவயங்களுக்குள்ளே மறைஞ்சிருக்குது. வாழ வயதின் பாவம் உங்கள் எலும்புகளுக்குள்ள மறைந்திருக்கிறது. மறைஞ்சிருக்குதான் வசனம் சொல்லுது. கழுவணும். எலும்புகளுக்குள்ள, தசைக்குள்ள, எலும்பு, நரம்பு, ரத்தம், நாளம், திசு ஒவ்வொரு அவயங்களும் கழுவணும். அதுக்காக தான் அவர் முழுவதும் சரீரம் பிற்கப்பட்டது. அவர் சரீரம் ஏன் முழுவதுமாக பிற்கப்பட்டதுன்னு கேட்டால், நம்முடைய சரீரத்தின் ஒவ்வொரு அவயங்களையும் பரிசுத்தப்படுத்தும்படியாகும். இந்த சரீரம் மண்ணுக்கு மண்ணாக போகும். இந்த ஆத்மா கெட்டு போயிடக்கூடாதுன்னு இந்த ஆத்மா மீட்கும்படி தன்னுடைய ஆத்மாவை பானபலியாக ஒப்பு கொடுத்தார். அப்போ அவர் முழுவதுமாக ஒப்பு கொடுத்துருக்கார். அந்த ரத்தத்தின் வல்லமையை நாம் எடுத்து ஒவ்வொரு அவயங்களை, ஆவி, ஆத்மா, சரீரத்தை முழுவதுமாக கழுவிடணும். ஆத்மா முழுவதும் கழுவப்படணும், சரீரம் முழுவதும் கழுவப்படணும். முழுவதுமாக கழுவப்பட்டாதான் பரலோக ராஜ்யத்தின் பாதைக்கு நாம் திரும்ப முடியும். உங்களை கழுவி சுத்திகரியுங்கள். நீங்கள் மிகுதியாக ஜெபம் பண்ணினாலும் உங்கள் கைகள் ரத்தம் நிறைந்திருக்கிறது. அதனால் நீங்கள் எத்தனை நாள் ஜெபம் பண்ணினாலும் கர்த்தர் எடுக்கிறது பலனை பெற முடியாது. நீங்கள் நம்ம ஜெபிச்சுட்டே இருக்கிறோம், பரிசுத்தம் இல்லாமல் ஜெபிக்கிறதுனால பிரயோஜனம் இல்லை. கழுவுங்க, சுத்திகரிங்க, உங்களை சுத்திகரித்துக்கொள். வசனம் சொல்றது, இன்று நீங்கள் சுத்திகரித்துக் கொண்டா, இன்று நீங்கள் பரிசுத்தம் படுத்திக் கொண்டால் நாளை உங்கள் நடுவிலே கர்த்தர் அற்புதங்களை செய்வார். பரிசுத்தம் இல்லாமல் கர்த்தரிடத்தில் அற்புதத்தை எதிர்பார்க்காதீங்க. அப்ப நாம சுத்திகரிக்கணும். ஏன் அவருடைய சரீரம் முழுவதும் துவைக்கப்பட்டது ரத்தத்தினாலன்னா, நம்முடைய சரீரத்தின் ஒவ்வொரு அவயங்களுக்குள்ள மறைந்திருக்கிற பாவங்களை கழுவ முடியும். நமக்கே தெரியாது எங்க மறைஞ்சிருக்கிறது. நம்ம மீறி நம்முடைய நாவு பேசும், நம்மை மீறி நம்முடைய வாய் உதடுகள் பேசும், நம்ம மீறி நம்முடைய சிந்தைகளுக்குள்ள போராடும். இவைகளை கழுவ வேண்டும். பழைய ஏற்பாட்டின் நாட்களில் ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கிற ஆசாரியர்களை முழுவதுமாக கழுவினாதான் ஆசரிப்பு கூடாரத்தில் போக முடியும். புதிய ஏற்பாட்டில் அந்த ஆசரிப்பு திரையை உடைத்து நாம் முழுவதுமாக பரலோக ராஜ்யத்தை கர்த்தரை நெருங்கி அந்த திருவிருந்து சரீரத்தை எடுப்பதற்கு தான் அவருடைய ரத்தம் முழுவதுமாக தோய்க்கப்பட்டது. அந்த ரத்தத்தினால் நம்ம அங்கீகரித்து சுத்திகரிக்கப்படும் போது நாமும் கிருபாசன தண்டை நெருங்குறோம். உங்களுக்கு விலகி கொள்ற மாதிரி சொல்லணும்னா, பழைய ஏற்பாட்டின் நாட்களில் அவளை கழுவி சுத்திகரித்து பின்பு தான் ஆசாரியர்கள் உள்ள நுழையணும். அந்த பலிபீடத்தில், மகா பரிசுத்த ஸ்தலத்தில், பரிசுத்தலத்தில் போக முடியும். புதிய ஏற்பாட்டின் நாட்டில் இருக்க நாம் திருவிருந்து எடுப்பதற்கும், தேவ சமத்துக்கு போவதற்கும், பரலோகத்துக்கு போவதற்கும் அவருடைய ரத்தத்தை நமக்கு தந்திருக்கிறார். இதினாலே கழுவி முற்றிலுமாக பரிசுத்தமாக்கப்பட்ட பின்பு நாம் அந்த திரை, இயேசு கிறிஸ்து என்ற திரை வழியாக உள்ளே பிரவேசிக்கலாம். நீங்கள் யாத்திராகமத்தின் புஸ்தகம் 29 அதிகாரத்தை படிக்கும்போது அந்த வசனங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம், யாத்திராகமம் 29 அதிகாரம் 4 வசனம் வாசிங்க வேகமா. ஆரோனையும் அவன் குமாரரையும் ஆசரிப்பு கூடாரத்தின் வாசல் முன்பாக சேரப்பட்டு அவர்களை தண்ணீரினால் கழுவி அந்த வஸ்திரங்களை எடுத்து ஆரோனுக்கு உள் சட்டையையும். போதும். குமாரனை ஆசீர்வதித்த வாசலுக்கு முன்பாக சேர பண்ணி, வாசலுக்குள்ள இல்லை, வாசலுக்கு முன்பாக சேர பண்ணி அவர்களை முழுவதுமா என்ன பண்ணுங்க? தண்ணீரினால் கழுவு. ஏன் இப்போ நம்ம உட்காந்துட்டு கழுவிட்டுக்கிறோம்? அங்கே தண்ணீரால் கழுவப்பட்டது. இப்போ நாம் என்ன பண்ணுறோம்? ரத்தத்தினால ஆண்டவரே எங்களை கழுவிடும், எங்களை முழுவதுமாக கழுவிடும், எங்களை சுத்திகரியும். ரத்தத்தினால எங்களை முற்றிலுமாக என்னை கழுவும். நீங்கள் முற்றிலுமாக கழுவப்படணும்.
அதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆசரிப்பு கூடாரத்தில் நுழைவதற்கு, பலிபீடத்தில் அண்டை சேருவதற்கு, திருவந்தை நீங்கள் பெறுவதற்கு, அவரோடு உறவாடுவதற்கு, அவரோடு ஐக்கியப்படுவதற்கு, பரலோக ராஜ்யத்தின் மேன்மையில் அவரோடு கூட இணைவதற்கு நம்முடைய பாவங்கள் தடையாக இருக்கிறது. அப்போ நம்ம கழுவணும். முற்றிலுமா என்னை கழுவுங்க ஆண்டவரே. அதனால தான் பேதுருக்கு ஒரு வெளிப்பாடு கிடைச்சது. நீங்கள் கால்கள் மட்டும் பண்ணிடாதீங்க, என்ன பண்ணிருங்க, முழுவதுமா என்னை கழுவும். இதே வெளிப்படுத்த சங்கீதக்காரனுக்கு இருந்தது. அப்போ நாம ஏதோ சும்மா கடமைக்காக வந்துடக்கூடாது. பலிபீடத்தில் திருவிருந்து எடுக்க முன்பாக அதை கழுவணும். அங்கே ஆசரிப்பு கூடாரத்தில் உள்ள பிரவேசிக்கிறதுக்கு முன்பாகவே கழுவினாங்க. ஏன் இப்போ 2 நாட்கள் உட்காந்து நம்ம சுத்திகரித்து கழுவுறோம்னா, பலிபீடத்தின் ஆசரிப்பு கூடாரத்தில் போக முன்பே நம்ம என்ன பண்ணிடணும், கழுவிடணும். வசனம் அப்படிதான் படுது. அவங்களை எங்கே கொண்டு வந்து நிறுத்தினாங்க? ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலுக்கு. படிங்க அந்த வசனத்தை 29. வாசலுக்கு முன்பாக சேர பண்ணி அவர்களை தண்ணீரால கழுவி, அப்புறம் உடுப்பை உடுத்தி, அதுக்கப்புறம் வஸ்திரங்களை மாற்றின பிறகுதான் உள்ள போனோம். இது ஆசாரியர்களுக்குரிய ஒரு முறைமை. நமக்கும் நம்ம ஒரு ஆசாரியர்கள் தான். ரத்தத்தினால் நம்மை கழுவி ஆசாரிகளும் ராஜாரிகள் கூட்டமாக சேர்த்தார் என்று நம்ம வெளிப்படுத்தல படித்தோமே. நாம ஒரு ஆசாரியர்களும் ராஜாரிகள் கூட்டம் தான். அப்போ இங்கே உள்ள நுழையிறதுக்கு முன்னாடி கழுவிடணும். இஸ்லாம் பாருங்க, அந்த கோயிலுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி 5 தொழுகைனா 5 தொழுகைகளை கழுவிட்டு தான் உள்ள வராங்க. அது மாம்சிக பிரகாரம் தான் சுத்தப்படுத்தும். மனதை சுத்தப்படுத்தாது, எண்ணத்தை சுத்தப்படுத்தாது, வாழ்க்கை நடைமுறை சுத்தப்படுத்தாது. ஆனால் நாம திருவந்தெடுக்கிற கத்தோலிக்க பிள்ளைகள் ஆவி ஆத்மா சரீரத்தில் மறைந்திருக்கிறதான பாவங்களை நம்ம சிந்திக்கணும். எங்கெல்லாம் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம் தியானம் பண்ணி அதை வெளியே கொண்டு வந்து அறிக்கை செய்து ரத்தத்தால கழுவப்படணும். பலிபீடத்துக்கு உள்ள வரும் முன்னாடி நீ கழுவினாதான் கர்த்தர் பலிபீடத்தில் ஒன்று அங்கீகரிப்பார். இல்லாமல் ஆசாரியன் ஒருவேளை கழுவப்படம் உள்ள நுழைஞ்சானா கர்த்தருடைய அக்கினி அவனை பட்சிக்கும், அவன் செத்தவனாக வெளியே கொண்டு வரப்படுவான். இது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். யோசிச்சு பாருங்க, பலிபீடத்தில் துணிகரமாக கை வச்சிடாத, முழுவதுமாக கழுவிக்கொள்ளு. இது ஒரு நல்ல வாய்ப்பு. அவர் கழுவுகிறவர், கழுவார். அதுக்காக தான் சரீரம் முழுவதும் அவங்க பானபலியாக வார்த்து சிலுவையில் தொங்கினது, பிற்கப்பட்டது. ஒவ்வொரு அவயங்களும் உனக்காக பிற்கப்பட்டது. காரணம் என்னன்னா, உன்னுடைய ஒவ்வொரு அவயங்களை செய்கிற பாவங்களை கழுவும்படியாக, உன் சரீரம் பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட முடியாது. முற்றிலுமா என்னை கழுவுங்க ஆண்டவரே. நம்முடைய இவ்வளோ நேரம் தியானம் பண்ணிட்டு இருக்கிறோம். ரத்தத்தினால கழுவப்பட்டவன் மறுபடியும் பாவத்தில் போய் விழக்கூடாது. உன் கைகளை கழுவு, உன் கால்களை கழுவு, உன் கண்களை கழுவு, உன்னை முற்றிலுமாய் கழுவிக்கொள். அதுதான் ஏசியாக்கும் அதை சொல்கிறார். நீ கழுவும்படி அறிக்கை பண்ணினா ரத்தாமர சிவப்பாக இருந்த எவ்வளோ பெரிய பாவத்தை கூட அவர் உறைந்த மழையை போல வெண்மையாக்குகிறார். ரத்தாமர சிவப்பாக இருக்கிற பாவத்தை பஞ்சை போல வெண்மையாக மாற்றுகிறார். இப்போ நமக்குள்ள மறைந்திருக்கிறத சொல்லணும். தேவ சம்பத்தை சொல்லிட்டே இருங்க, வெக்கப்படாதீங்க. பாவம் செய்யும்போது வெக்கப்படலைங்க. சரீரத்தில், சிந்தையில், கைகளில், கால்களில், நடக்கையில், மனதில் எத்தனையோ செஞ்சோம். செய்யும்போது வெக்கப்படலையே. சங்கீதக்காரன் தன்னுடைய சங்கீதத்தில் சொல்லும்போது இதே அறிக்கை அவனும் சொல்கிறான். அவனுக்கு எவ்வளோ ஒரு வெளிப்படுத்தல் பாருங்க. சங்கீதம் 51:2 படிக்கும்போது, ஆண்டவரே என்னை முற்றிலுமா என்னை கழுவிடும். சங்கீதம் 51 முதல் 2 வசனங்களை வாசிக்க வேகமாக வாசிங்க. உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும். என்ன சொல்றான்? என் மீறுதல் நீங்க என்னை சுத்தி. மீறுதல் என்ன? சட்டத்திட்டங்களை மீறுவது, கர்த்தருடைய வசனங்களை மீறி நடப்பது மீறுதல். எத்தனையோ காரியங்களை மீறி நடந்திருக்கோமே. இந்த சரீரத்துக்கு நமக்கு ஒரு கட்டுப்பாடே இல்லை. மனதை அடக்கலை, சரீரத்தை கட்டுப்பாடுகளை கொண்டு வரல, சிந்தைகளை கட்டுப்பாடுகளை கொண்டு வரல. அது என்னெல்லாம் செய்ய விரும்புதோ அதுக்கெல்லாம் ஒப்பு கொடுத்தோம். சங்கீதக்காரனுக்கு அந்த ஆயக்காரனுடைய ஜபத்தின் அனுபவம் எங்கே இருக்குது. அவன் கேட்குறான், உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும். அந்த ஆயக்காரன் கேட்டானே, பாவியாக என்மேல் கிருபியாயிரும். லூக்கா 18 படிக்கிறோம். ஆயக்காரன் சொல்றான், பாவியாக என்மேல் கிருபியாயிரும். சங்கீதக்காரன் இங்கே சொல்றாரு, என் மீது நீங்க என்னை சுத்திகரியும், உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும் ஆண்டவரே, உம்முடைய இரக்கத்தின்படி என் மீது நீங்க சுத்திகரியும் என்றாரு ஆண்டவரே என்று சொல்லி அவன் கதறுகிறான். அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, எப்படி கழுவோம்? என்னை முற்றிலுமாய் கழுவி. நாம இப்ப இதான் கேட்க போறோம். கடைசியா, என் அக்கிரமங்களார என்னை முழுவதுமாய் கழுவி, என் பாவமறை என்னை சுத்திகரியும் ஆண்டவரே, உமது கிருபையினால, உம்முடைய இரக்கத்தினால நாங்கள் கெஞ்சி மன்றாடுவோம். ரத்தத்தின் கிருபை இரக்கம் எங்களை கழுவட்டும். கேளுங்க பாருங்க, கர்த்தர் உங்களை நிச்சயமா கழுவார். கேட்கிறவனுக்கு தான் கர்த்தர் கழுவ முடியும். நீங்க கேட்கலாம், கர்த்தர் எப்படி கழுவாரு? அவர் ரத்தம் சுத்திட்டார். இப்ப நீ ஆடை வெட்ட தேவையில்ல, பலி செலுத்த தேவையில்ல, அவர் பலி ஆயிட்டார். பலி பொருள் இருக்கிற ரத்தத்தின் வல்லமையை எடுத்துக்கொண்டு தைரியத்தோடு நீங்க கழுவணும். நீங்க கழுவணும். மீறல, நீங்க பாவங்க, நீங்க நம்ம கழுவ ஒப்பு கொடுக்கணும்.
இதே சங்கீதத்தில் 7ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது ஈசோப்பினால் என்னை சுத்திகரியும். என்னை என் உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர். 6ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சங்கீதம் முழுவதும் படிச்சு பாருங்க. என் தாயின் வயிற்றில் நான் கர்ப்பத்தில் பிறந்தேன், என் தாய் என்னை கர்ப்பத்தில் பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள், நானும் துர்குணத்தில் உருவானேன். இப்படி தன் பாவங்களை சொல்லிக்கிட்டே வராரு முழுதும். அதாவது தன்னுடைய சரீரம் ஆத்மாவில் இருக்கிறதான எல்லா பாவங்களை ஒவ்வொன்றாக தாவீது சொல்லிக்கிட்டே வராரு. இந்த ஃபைனல் ஸ்டேஜ் டைம் முடிஞ்சு நீங்களுக்குள்ள இருக்கிற எல்லா காரியங்களும் சொல்லணும். எல்லாவற்றையும் கழுவ அவரிடத்தில் கிருபை இருக்கிறது, நமக்கு மிகுந்த கிருபை இருக்கிறது, இரக்கம் இருக்கிறது. சொல்லணும், என்னை சுத்திகரியும், பாவம் மர என்னை சுத்திகரியும், அக்கிரமங்கள் அற என்னை கழுவி சுத்திகரியும் சொல்லிட்டே இருங்க. கர்த்தர் கழுவார். ஈசோப்பினால் என்னை கழுவும். இந்த ஈசோப்பு செடியை அப்படி பழைய ஏற்பாட்டு நட்டு ரத்தத்தை தோய்த்து வாசனை இலைக்கலங்களை பூசினாங்க. ஆனால் இங்கே சொல்றாரு, அந்த ஈசோப்பினால் என்னை கழுவும், அது நான் வெண்மையாவேன், உறைந்த பனியை போல வெண்மையாவேன். அப்போ நான் சுத்தமாவேன், என்னை கழுவி ஏறணும். உறைந்த மழையில நான் வெண்மையாவேன். சுத்த இருதயத்தினிலே சிருஷ்டியும் நிலவரமான என்னை புதுப்பியும். ஒவ்வொரு அவயங்களை குறித்து இந்த சங்கீதம் 51 நான் விளக்க நேரம் இல்லை, நீங்கள் படித்து பாருங்க. எனக்கு நல்ல ஒரு சுத்த இருதயம் எனக்கு தாரும், நிலைவரமான அவையில் புதுப்பியும். என்னிடத்தில் உண்மையுள்ள இருதயம் இல்லை, என்னை உண்மையுள்ள இருதயம் தாரும். நான் பிறக்கும் போதே பாவத்தில் பிறந்துட்டு ஆண்டவரே என்னை கிருபையாய் கழுவும், உங்களுடைய இரக்கத்தின்படி என்னை கழுவும் சொல்லி 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 அவங்க அறிக்கையை சொல்லிக்கிட்டே இருக்கிறார். நீங்கள் நல்லா தியானம் பண்ணும்போது உங்களுக்கு அது விளங்கும். நான் எப்படி நீங்கள் என்னை மாற்றிட்டீங்கன்னா நான் அநேகருக்கு உபதேசிப்பேன், உடைய நாமத்துக்கு நான் சொல்லுவேன், அறிக்கை செய்வேன் என்று தன்னுடைய வாழ்நாட்களில் தாவீது செய்த காரியங்களை சங்கீதக்காரன் சொல்லுகிறத வாசிக்கிறோம். பத்சேபாள் இடத்துல தாவீது பாவம் செய்த பின்பு நாத்தான் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவன் பாவத்தை உணர்த்தின போது பாடினதான பாட்டு. தாவீது பத்சேபாளோட பாவம் செஞ்சு அந்த உரியாவுடைய மனைவியை கொன்று அந்த மனைவியை இவனை எடுத்துட்டான். பத்சேபாளை இவனுக்கு மனைவியை எடுத்துக்கிட்ட பின்பு இப்போ மனது குத்தப்பட்ட பின்பு அவன் சொன்னதான ஒரு சங்கீதம் தான் இந்த சங்கீதம் 51ஆம் சங்கீதம். பாவம் செய்து விட்ட ஆண்டவரே உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும், உம்முடைய தயவின்படி எனக்கு இறங்கும், இரக்கத்தின்படி எனக்கு இறங்கி என்னை மன்னித்தரலும். கேட்கலாமா? என்னை உச்சம் தலையிலிருந்து உள்ள கால் பண்ணுறது. ஏசியா சொன்னது போல, சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல ஆசரிப்பு கூடாரத்தில் பிரவேசிக்கும் முன்பாகவே கழுவிடுங்க. நாளைக்கு பஸ்கா நம்ம புசிக்க போகிறோம், புசிக்கு முன்பாகவே நம்ம ஆராய்ந்து அறிந்து முழுவதுமாக கழுவி கொள்வோம். சங்கீதக்காரன் நான் பிறந்ததுலேருந்து என்னெல்லாம் செய்தேன்னு சொன்னான். நீங்கள் அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. பிறந்ததுலேருந்து இவ்வளோ நாட்கள் நாம் செய்தது, மனதில், சிந்தையில், சரீரத்தில் எத்தனையோ காரியங்கள் ஒளிந்திருக்கிறது. சொல்லலாமா? ஆண்டவரே என்னை முழுவதுமாய் கழுவி அருளும். நீ கழுவும் போது நான் உறைந்த பணியை போல மாறுவேன். ஜோம் இல்லாமல் கடைசி 5 நிமிஷம் போராடுங்க, பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்து. முடிஞ்சது. இந்த சத்தியங்கள் உன்னை உணர்த்தி இருக்கிறத நான் விசுவாசிக்கிறேன், விட்டுறாதீங்க. பாவம் செய்த பின்பு, உணர்த்தப்பட்ட பின்பு தாவீது சொன்ன சங்கீதத்தை நீங்க வாசிக்க கேட்டீங்க. என் அக்கிரமங்களார என்னை கழுவி, என் பாவம் வரை என்னை சுத்திகரியும். இதை கொஞ்சம் கழுவுறது அல்ல. தாவீது சொல்றான், என் அக்கிரமங்கள் அற என்னை கழுவும். ஒரு அக்கிரமம் இல்லாதபடி கழுவும் ஆண்டவரே, ஒரு மீறல் இல்லாதபடி கழுவும் ஆண்டவரே, ஒரு பாவம் இல்லாதபடி என்னை மன்னித்து கழுவும் ஆண்டவரே. உமது கிருபையின்படி, உம்முடைய இரக்கத்தின்படி, உம்முடைய தயவின்படி, உம்முடைய ரத்தத்தின் ஆளை கழுவும் அப்பா. உங்களை கழுவி சுத்திகரிங்கள் என்று ஏசாயா சொல்லுகிறார். முற்றிலுமாய் கழுவும். தலை முடி முதல் உள்ளம் கால் மட்டும் செய்த கர்த்தருக்கு விரோதமாய் பிரியமில்லாமல் செய்த பாவங்கள் அனைத்து எங்களுக்காக மரித்த கிறிஸ்து இயேசு மரண சரித்திரம் மரிக்கும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். நான் அல்ல, எனக்காக மரித்து விட்ட கிறிஸ்து எனக்குள் பிழைத்திருக்கிறார். சொல்லுங்க, வெக்கப்படாத, அறிக்கை பண்ணு. கர்த்தர் கழுவி கொண்டிருக்கிற அநேகரை